நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ் வாழ்க. இன்றைய பாடம் அதாவது மெய்கண்டாரினுடைய திருமூலர் திருமந்திர மெய்கண்ட சிவஞான போதத்தினுடைய ஆகம அறிவியலை நாம் தொடர் 3 பார்க்க தொடர் 2 இருக்கின்றது. இன்றைய தொடர் 3. இந்த தொடரினுடைய தொடக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது இது ஏற்கனவே முன்பு நம்ம பார்த்த சில விடயங்கள் இதில் இருக்கின்றன. ஆகவே பார்க்கவிருக்கின்றோம். சரி, காலத்தால் இதுதான் சித்த சடமாகாது, சடம் சித்தாகாது என்ற அந்த உண்மையை பார்த்துவிட்டு இன்றைய ஒரு குறிப்பில் இந்த பாடத்தை, இதுவரை கற்ற பாடத்தை, போன முறை பாடத்தை எல்லாத்தையும் தொகுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உயிரின் தோற்றம் குறித்த 3 அடிப்படை கருதுகோள்களை இன்றைக்கு ஆய்வுக்கு கொண்டு இந்த ஆய்விலிருந்து ஒரு பெரிய தொடருக்கு நாம உள்ள நுழைய போறோம். 3 fundamental hypotheses on the origin of soul அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல இப்போ நீ உலகத்துல எந்த இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஆய்வு நிலைகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த 3ல தான் ஆய்வு நிலையே இருக்கு. அதாவது ஒன்டாலஜிக்கல் பொசிஷன் என்னவா இருக்கு அப்படின்றது தொகுத்து சொல்லிடுறேன். இப்போ பல நிலைகள்ல இது ஆழமாக விரித்து பேசப்பட்டாலும் இந்த மைய தருக்க, அதாவது the central logical difficulty என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அதாவது மெய்யியல் நிலைப்பாடு, அதாவது ஒன்டாலஜிக்கல் பொசிஷன் என்ன அப்படின்னா, ஒன்று the emergent soul அப்படின்னு சொல்லக்கூடிய உடலிலிருந்து தோன்றும் ஆன்மா அப்படின்ற முதல் கருத்து. 3 வகையில தான் நான் முதல்ல பிரிக்கிறேன், பின்பு இதை இன்னும் ஆழப்படுத்துவோம். அதாவது உடலிலிருந்து தோன்றும் ஆன்மா அப்படின்ற ஒரு கருத்து. அப்ப இந்த கருத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, the burden of proof என்ன அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப இந்த கருத்தை முன் வைக்கிறார்கள். 3 நிலைகள்ல மெய்யப்படுத்துறாங்க. அந்த ஒன்டாலஜிக்கல் பொசிஷன்ல என்னன்னா, ஒண்ணு படைக்கப்பட்ட ஆன்மா, கிரியேட்டட் சோல், அடுத்தது அனாதி ஆன்மா, எட்டர்னல் சோல் அப்படின்ற இந்த 3 கருத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சமய, அதாவது புரிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவியல் கோட்பாடுகளாக இருக்கட்டும், இல்ல ஆன்மாவை பற்றிய ஆன்மீக சிந்தனையில இந்த 3 கருத்துக்களையும் எவ்வாறு உள்வாங்குவது என்ற அந்த கருத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். அதாவது இதுல சிக்கல் எங்க இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பிரித்து சிறிது ஆய்வு செய்துட்டு பின்பு இதை பற்றி மேலும் இன்னும் ஆழமான ஒரு ஆய்வுக்கு கொண்டு வருவோம். அதாவது உடலிலிருந்து தோன்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப உடம்பு தான் ஆன்மா அப்படின்னு முதல் கருத்தை முன்வைக்கிறார்கள். அவர்களுடைய சிக்கல் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, பொருள், சடம், ஆன்ம பண்புகள், மேட்டர், சோல் அட்ரிபியூட்ஸ நாம இங்க விளக்கணும். இப்ப இதுல என்ன சிக்கல்? இதுதான் சயின்ஸ், இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் இதுதான் சொல்லுது. உடலிலிருந்து தோன்றும் ஆன்மா, the emergent soul அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹைபோதசிஸ், இதோடைய கருதுகோள் என்ன அப்படின்னா, இதை எப்படி, இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னா ஒரு சுருக்கமா முதல்ல பார்ப்போம். பின்பு இதை ஆழப்படுத்தி இதனுடைய நிலைகளை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றத பார்க்க விரும்புறோம். அதாவது how can consciousness and selfhood arise from the matter? இந்த கொஸ்டினுக்கு அவங்க பதில் சொல்லணும். அப்ப the burden of proof எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொருள் நிலையில இதுதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், சடத்திலிருந்து அதாவது சத்து சடமாகாது, சடம் சித்தாகாது அப்படின்ற அந்த சித்து சடமாகாது, சடம் சித்தாகாது அப்படின்ற அந்த கருத்தை ஏன் மையப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, இந்த பிரச்சனையை இது எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு சிக்கல் கிடையாது. அப்ப இங்க பாக்குறாங்க, இப்ப இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். if the soul emerges from body, brain, எது வேணாலும் இருக்கலாம், எல்லாமே தொகுத்த ஒரு அதாவது பாத்தீங்கன்னா the aggregation of the body அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா atom என்ன வேணாலும் சொல்லலாம், atom, body atoms, இல்லைன்னா body cells, எப்படி வேணாலும் சொல்லலாம், body brain processes. The burden falls on explaining consciousness, selfhood, personal identity, continuity through time, subjective experience, qualia அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்டென்ஷனாலிட்டி, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீ வில், இது எல்லாத்தையும் எப்படி இது விளக்க முடியுமா? உடலிலிருந்து நான் சொல்றேன், உடம்புல இருந்து இந்த ஆன்மா வருது, இந்த உடம்பு அழிய ஆன்மாவும் சேர்ந்து அழியும் அப்படின்ற ஒரு கருத்து வரும் பொழுது, உயிர் உடலிலிருந்து தோன்றுகிறது எனில் தன்னுணர்வு, நான் உணர்வு, அனுபவத்தன்மை, அப்ப நான் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வு நிலை, தொடர்ச்சியான அடையாளம்,
மற்றும் எல்லா சுதந்திர விளைவு என்னுடைய சுதந்திர விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சுதந்திர நிலை, அந்த ஃப்ரீ வீல் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க வந்து the burden of proof, மெய்ப்பு சுமை அங்க இருக்கு. அடுத்தது படைக்கப்பட்ட ஆன்மா அப்படின்னு கிரியேட்டட் சோல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இங்க வந்து எந்த குணம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது அப்படின்னா இறைவனின் குணங்கள். இங்க வந்து நேரடியா காட்ஸ் அட்ரிபியூட்ஸ்க்கு நம்ம நேரா சிந்திக்க ஆரம்பிச்சிடறோம். அப்ப why did God create souls and why under unequal conditions? அது இன்னொரு கேள்விக்கு நம்மளை கொண்டு போகுது. இப்ப இந்த இடத்துல வந்து என்னென்ன சிக்கல்கள் முதல்ல தோன்றுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். If God creates souls, the burden falls on explaining the purpose of creation. இதுலதான் வந்து எல்லாரும் வந்து சுணங்கிடுவாங்க. இது எப்படி விளக்குறது? The purpose of the creation வந்து ஈஸியா அப்படி சொல்ல, அதாவது எளிமையா அப்படி சொல்லிட்டு போயிட முடியுமானா முடியாது. டிவைன் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, செல்ஃப் சஃபிஷியன்ட். அப்ப கடவுளை நம்ம சொல்றோம், அவர் வந்து டிவைன் ஜஸ்டிஸ் உள்ளவர், ஈக்குவாலிட்டி பாக்குறவர், செல்ஃப் சஃபிஷியன்ட் பாக்குறோம், மர்சி, ஆம்னிசியன்ஸ், ஆம்னிபோட்டன்ஸ், இப்படி என்ன வேணாலும் நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்போ அன்இக்குவல் பர்த் கண்டிஷனை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த நிலைக்கு வரும்போது ஏன் சஃபரிங் அண்ட் பாத்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ வில் வித் டிவைன் ஃபோர் நாலேஜ், இப்படி இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு, அதுவும் குறிப்பாக செல்ஃப் சஃபிஷியன்ட் இறைவனை சொல்லக்கூடிய இறைவன் எதற்காக உயிர்களை படைக்க வேண்டும் என்ற அந்த கேள்விக்கு பெரிய நெருக்கடி இருக்கு. அந்த கேள்வியை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வரக்கூடிய பாரம்பரிய விளக்கங்கள் எல்லாமே அது அப்படியே வந்து ஒரு பட்டும் படாமல் தான் பேசுவாங்க. இதை பத்தி நம்ம கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துருவோம். அப்ப இறைவன் உயிர்களை படைக்கின்றார் என்றால் அப்ப என்ன காரணம் படைக்கணும்? அது உயிரே இதனாலதான் உருவாயிருக்கு அப்படின்றாங்க. இப்ப கிரியேட்டட், தி சோல் கிரியேட்டட் பை த சுப்ரீம் லார்ட் அப்படின்னு, சுப்ரீம் பீயிங் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வைக்கும் பொழுது இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்ற இந்த மெய்ப்பு சுமை இங்க வந்துருது, இறைவன்கிட்ட வந்துருது. அப்போ இதுல வந்து கொஸ்டின் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இதுல உள்ள சிக்கல்கள் என்ன அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது அனாதி ஆன்மா, எட்டர்னல் சோல் அப்படின்னு இன்னொரு கருத்தை நம்ம முன் வைக்கிறோம். இது 3 தான், அடிப்படையில இதுதான் 3. இந்த சமய பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்க்கணும்னா இந்த 3க்கு தெளிவு கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு போதும். அடுத்தது உயிரின் பந்தம். அப்ப நம்ம என்ன பாக்குறோம், அனாதி ஆன்மா அப்படின்னு கேட்கும் போது சோல் பாண்டேஜ். அப்ப why is an eternal soul born, அதாவது born and ignorant அப்படின்ற இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அது எளிதாக பதில் சொல்லிடலாமா அப்படின்னா இது எளிதான காரியமே கிடையாது. இது வந்து பார்ப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கலாம். இது வந்து அருணந்தி சிவாச்சாரியாரே தடுமாறிய ஒரு இடம் இதுதான். இந்த கேள்வியை வந்து எளிதாக இப்படி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனா if soul are beginningless and eternal, the burden fall on explaining why and how they are born by ignorance. இந்த அறியாமை எப்படி வந்தது? அப்ப கர்மம், மலம்ன்ற இந்த சொல்ல வந்து நம்ம முழுதாக முற்றும் முதலாக விளக்கி ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. இது என்ன அப்படின்ற தெளிவுபடுத்த வேண்டிய நிலை நமக்கு முழுமையாக உண்டு. அது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய அந்த நிலை நமக்கு முக்கியமாக இதனுடைய அடிப்படை நுட்பங்கள் நமக்கு தெரிய வேண்டும். இது என்ன அப்படின்னு, and how the eternal conscious being comes to be a limited. இதுதான் உயிர் அனாதி எனில் அது எவ்வாறு அறியாமை, வினை அல்லது மலத்தில் கட்டுண்டது என்ற அந்த கேள்விக்கு நாம எங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாய நிலை நமக்கு இங்க இருக்கு. அப்ப இந்த 3 கேள்விகள்ல இருந்துதான் நம்ம வந்து ஒரு ஆழமான இன்னொரு பதிவுக்கு போறோம். அதாவது இந்த கேள்விய முதல்ல எடுத்துக்கிறோம். உடலில் இருந்து தோன்றும் ஆன்மா, படைக்கப்பட்ட ஆன்மா, அதாவது எமர்ஜென்ட் சோல், கிரியேட்டட் சோல் அண்ட் எட்டர்னல் சோல், இது 3 தான். ஆனா இங்க முக்கியமான நிலை இந்த மெய்ப்பு சுமை. இது வந்து முழுமையாக அறிவியல், அதாவது நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நூல்கள்ல ஆய்வு செய்யும் பொழுது இங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. இந்த சிக்கல்களை வந்து முழுமையாக களையப்பட்டு இருக்கின்றதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சரி, இப்ப இதுதான் நான் வந்து அடுத்த குறித்து இதை வந்து 5ஆ பிரிக்கிறேன். இதே பகுதியை உயிரின் மெய்யிருப்பு குறித்த 5 குறிப்பு, அதாவது கருதுகோள்கள், the 5 hypothesis of the soul's ontological existence இன்னும் மேல பிரிக்கிறேன். அத கொஞ்சம் ஆழமான 3 நிலைகள்ல ஆய்வுக்கு கொண்டு வரோம். அதாவது 1, எந்த மாதிரி கருத்துக்கு வர்றாங்க அப்படின்றத, இது யார் செய்யற, எப்படி செய்யறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். 1, இறை மறைபொருள், தெய்வ ரகசியம் அப்படின்னு இதை முடிச்சிடலாம். அப்ப என்ன பண்றாங்க, ஒரு கருத்துல என்ன செய்யறாங்க, டிவைன் மிஸ்ட்ரி ஹைபோதசிஸ் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க.
அப்ப இந்த கேள்வியை நீங்க கேட்கும் போது, உயிரை ஏன் இறைவன் படைத்தான் என்பது இறைவனுக்கே உரிய மறைபொருள். மனித அறிவால் முழுமையாக அறிய இயலாது அப்படின்ற ஒரு கருத்துல முடிச்சிருவாங்க. அப்ப why God created the soul is known only to God himself and cannot be fully comprehended by the human reason. அப்ப இந்த கேள்வியை நம்ம கேட்கும் பொழுது உடனே இந்த கருத்தை அவங்க சொல்லிடுவாங்க, இல்ல இது இறை மறைபொருள், இது தெய்வ ரகசியம், இது உங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு கருத்துல. இப்ப இதை வந்து அறிவியல் சயின்டிபிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம். பேலன்ஸான ஒரு சிந்தனையை கொண்டு வருவோம். இந்த சிந்தனையில நாம இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு. ஆனா இங்க என்னன்னா, இந்த கருத்தை இப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்றது இதுல உள்ள சிக்கல் என்னன்னு பார்ப்போம். அதாவது இதுல உள்ள ஸ்ட்ரென்த் என்ன, இந்த கருத்தை யாராவது சொல்லும் பொழுது அவங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, என்ன குறை இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ஒண்ணு, அறிவியலின் எல்லைகளை ஏற்றுக்கொள்கிறது. முதல்ல இப்ப நம்ம நேரம் வந்து என்ன சொல்கிறோம், உங்ககிட்ட இப்ப இருக்கக்கூடிய சயின்ஸ்ல தேர் ஆர் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ். அப்ப அந்த லிமிட்ஸ் ஆஃப் எம்பிரிக்கல் சயின்ஸ்க்கு நம்ம முதல்ல போய் உடனே என்ன செய்யறோம், சோதிக்க முடியாத கேள்விகளில் அதாவது தீர்மான முடிவுகளை தவிர்க்கிறது. அப்ப இது அவாய்ட் பண்ணுது. அதாவது எம்பிரிக்கல் சயின்ஸ் அண்ட் ரெஃப்ரெயின் ஃப்ரம் த கிளைம் பியாண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன். அப்ப இது வந்து வெரிஃபை பண்ண முடியாது, அதனால நீங்க இதை விட்டுருங்க அப்படின்ற கருத்துக்கு முதல்ல ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முதல்ல கொண்டு வராங்க. அப்ப இங்கதான் நம்பிக்கையை முதல்ல முதன்மைப்படுத்துகிற அந்த முயற்சி இங்க வருது. அப்ப இங்க வந்து அறிவியல் என்ன செய்யறாங்கன்னா, இல்ல நீங்க அறிவியலுக்கு வந்து இந்த இடம் வந்து கலன் அல்ல அப்படின்றது மாதிரி நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி போகுது. அப்ப அறிவியலுடைய லிமிடேஷன் அவங்க அட்ரஸ் பண்றாங்க. அப்ப அடுத்தது நீங்க அதே கேள்வி இங்க பார்க்கும்போது, சோதிக்கவோ மறுக்கவோ முடியாததால் அறிவியல் கருதுகோளாக இயங்காது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதை வந்து அறிவியலுக்கு கொண்டு வர முடியாது. இந்த கருத்தை வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ண முடியாது. நோ சயின்டிபிகலி டெஸ்டபிள் அண்ட் ஃபால்சிஃபைபிள் அப்படின்னா அறிவியல் பார்வை. ஆனா இது ஆகம ஏரணத்துக்கு கொண்டு வரும் பொழுது, இது ஆகம லாஜிக்ஸ்க்கு நான் கொண்டு வந்த இந்த சிந்தனையை எப்படி பார்க்கலாம்னா, மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட இறை மறையை ஏற்றுக்கொள்கிறது. சரி, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவர், இறைவனின் பரம்பொருள் நிலையை பாதுகாக்கிறது. இறைவன் பரம் அப்படின்ற அந்த கருத்தை affirm the God's ultimate purpose transcend finite human understanding ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா குறை என்ன, இதை வந்து நம்ம ஏற்கலன்னா என்ன கருத்து, தர்க்கவியல் மற்றும் ஆகம விளக்கத்தை நிறுத்தி விடுகிறது. அடுத்த கேள்விக்கு நம்மள தள்ளுறது கிடையாது. எப்ப நீங்க எதுக்காக இருக்கு அதை பத்தி கேள்வி கேட்க வேணாம், நீங்க ஏதோ இருங்க வாழ்ந்துட்டு போங்க அப்படின்ற அந்த மாதிரி கருத்துக்கு இது தள்ளுது. அப்ப ஏன் என்ற கேள்விக்கு காரண விளக்கம் அளிக்காது. அப்ப terminates the philosophical inquiry without providing an explanatory account அப்படின்ற ஒரு சின்ன இது மட்டுமல்ல, இதுதான் பெரிய சிக்கலும் கூட. ஏன்னா நான் வந்து இதில் வாழ்ந்து கொண்டிருப்பது நாம் இந்த உயிர்கள். அப்ப நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது நமக்கு ஒரு ஆசிரியரா இருக்காரு, ஒரு போதனை செய்யறாரு. அப்ப நமக்கு தெரியணும் என்ன காரணத்துக்காக நம்ம இருக்கிறோம், எதுக்காக நம்ம படிக்கிறோம், எதுக்காக நம்ம இது தெரியாமலேயே நாம வந்து போகும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில தன்னை அறிதல், நீ எதுக்காக இருக்கின்றாய், ஏன் இருக்க வேண்டும், எதற்காக இதெல்லாம் நடக்கின்றது அப்படின்ற அந்த காரணக்காரிய அறிவியல் நமக்கு முற்றிலும் தெரியாமல் போகுது. அப்ப இது வந்து இந்த கருத்து, இந்த சிந்தனை, இந்த கோட்பாடு என்ன செய்யுதுன்னா இந்த சிந்தனைக்கு நம்மளை தள்ளுது. இது ஒரு பெரிய குறைபாடு. சரி, இதே வந்து பிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவுக்கு வரம்புண்டு அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம எபிஸ்டமிக் ஹியூமிலிட்டி அங்க இருந்தாலும் சில பேர் இந்த கருத்தை வந்து ஒரு ஹியூமிலிட்டியா பாக்குறாங்க. சரி, ஒரு அடக்கமான பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதையே முழுமையாக வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா எதையுமே கேள்வி கேட்க கூடாது. எதையுமே நம்ம புரிந்து கொள்றது எதுவா இருந்தாலும் இது இப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு கருத்து. அப்ப emphasizes the epistemic humility by acknowledging the limit of human reason அப்படின்ற அந்த கருத்தை பண்ணினாலும் இதுல உள்ள சிக்கல் என்னன்னா, விளக்கத்தை விட அறியாமையே முன்வைக்கிறது தான் இதுல முதல்ல கருத்து. சரி, அறியாமையே நீ அப்படியே ஏத்துக்கோ, நீ அறியாமைதான், இது ஒண்ணும் செய்யறதுக்குள்ள, இது இப்படித்தான், மாற்ற முடியாது அப்படின்ற. இதனால் காரிய அறிவை உருவாக்காது. In advances ignorance rather than explanation, therefore it does not generate causal knowledge at all அப்படின்ற அந்த கருத்து அது மேல தூண்டுவதற்கான ஒரு காரணம் அங்க இல்லாம போகுது. அப்ப அடுத்தது இந்த ஹைபோதசிஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் உள்ள போறோம். சரி, இது எங்க இருக்கு, இத பத்தி எங்கேயாவது பேசியிருக்காங்களா அப்படின்னா, இத வந்து நான் வந்து நேரடியா நாசித்திய சூக்தம், ரிக்குவேதம் இதை வந்து ரொம்ப கவனமா நான் இதை வந்து சொல்றேன். ரொம்ப அருமையான ஒரு விளக்கமாக இருந்தாலும் இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரிக்வேதால வந்து 10:129 7 இதை வந்து முழுமையாக இது ஆங்கிலத்துல இது பல நிலைகள்ல
விளக்கம். ஏன்னா இதுல வந்து இன்டர்பிரிட்டேஷன் டிஃபரன்சஸ் இருக்கலாம். ஆனா இன்டர்பிரிட்டேஷன் டிஃபரன்சஸ் வந்து இது ஒருங்கே பார்க்கும் பொழுது மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து முழுமையாக நமக்கு வந்து இதனுடைய சம்ஸ்கிருதத்தினுடைய முழுமை தெரியணும் பாருங்க, அது புரியணும். ஆனா இதுல என்ன கருத்து, இதுல நான் வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா நான் சொல்ல வரேன். The creation whatever came into being, whether it was created or not, இங்கதான் வருது பாருங்க. கிரியேஷனை பத்தி பேசும் பொழுது அது கிரியேட்டட் அப்படின்னா ஒண்ணு படைக்கப்பட்டிருக்கலாம், படைக்கப்படாமலும் இருக்கலாம். இதுதான் வந்து ரிக்வேதம். அதாவது ஒரு ஒரு உண்மை படைக்கப்படாத உண்மையாகவும் இருக்க முடியும் அப்படின்ற கருத்தையும் இங்க உள்வாங்கி, ஆனா என்ன சொல்றாங்கன்னா who is its overseer in the highest heaven. அப்போ மேல்நிலையில இது வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற இறை பரம்பொருள், he alone knows, அவருக்கு தெரியும். or perhaps he does not know, அவருக்கு இது தெரியாமலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை இங்க பதிவு பண்றாங்க. ஆனா இதனுடைய அர்த்தம் வந்து மற்றவர்களுக்கு, அவருக்கு தெரியுதோ மற்றவர்களுக்கு அது புரியுமா, புரிகின்றதா அப்படின்னு. அதாவது இது வந்து என்ன சொல்றாங்கன்னா உயிர்களுக்கு இது தெரியாமலும் இருக்கலாம், no one else can know. இப்போ இது வந்து யாருக்கும் புரியவில்லை, ஏன்னா எனக்கே புரியல அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம கொண்டு வரும் பொழுது அங்க என்ன சொல்றாங்கன்னா இது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை இங்க முன் வைக்கிறாங்க. ஆனா இது வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். இங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த கருத்து தான் இது வந்து நேரடியான அதனுடைய மொழிபெயர்ப்பு. ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா he knows or maybe even he does not know அப்படின்னு. இந்த வரி தான் கொஞ்சம் சிக்கலை கொண்டு வருது, சில பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஆனா இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வெதர், இங்க வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமானது, இது வந்து அவர் படைத்தாரா இல்ல படைக்கவில்லையான்ற இந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்தை இங்க உருவாக்குது. படைப்பு உருவாகியவையோ அல்லது உருவாக்கப்படாதவையோ அப்படின்ற ரெண்டு கருத்தையும் இங்க முன் வைக்கிறாங்க. அது ரெண்டுலயும் எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. சரி, அடுத்தது நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா உடலின் சேர்க்கை, அதாவது பொருள் முதல் வாதம், எமர்ஜென்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற கருத்துக்கு தான் வரும். இப்ப இந்த கருத்தை வந்து ரொம்ப ஆய்வுக்கு கொண்டு வரும்போது அதாவது உயிர் உடல் மூளையின் தோன்றிய பண்பாகும், மூளையிலிருந்து வருது, மரணத்துடன் சூனியமாகும். அது உயிர் வந்து போகும்போது அது சூனியமாக முடிவடைகிறது. The soul is an emergent property of the body, brain, and ceases at the death or to ex nihilo after death. இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துரும். ஏன்னா உடல்ல இருந்து உயிர் வருகின்றது அப்படின்னும் பொழுது அது செல்ஸ் இல்ல ஒரு அட்டாம் ஃபார்மா இருக்கலாம், எது வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம், உடலினுடைய எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுல இருந்து தான் இது வருது அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம முன் வைக்கிறவங்க. இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ரெண்டு பார்வையிலையும் பார்க்கிறோம். நரம்பியல் மற்றும் உயிரியல் ஆய்வுகளுடன் வலுவான ஒற்றுமை கொண்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உயிரியல் விளக்கம் வந்து இதுலதான் வருது. அறிவியல் உள்ளுக்கு இது நேரடியா ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் பை நியூரோ சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. ஷோவிங் தட் சேஞ்சஸ் இன் த பிரெயின் ஆல்டர் த கான்சியஸ்னஸ் அப்படின்ற அந்த கருத்து, மூளை மாற்றும் உணர்வை மாற்றுகிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சடப்பொருளில் இருந்து தனிப்பட்ட அனுபவம் குவாலியா எவ்வாறு தோன்றுகிறது என்ற ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்சியஸ்னஸ் இன்னும் வந்து தீர்க்கப்படல. அது மட்டுமல்ல, இதுல வந்து நிறைய கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதிலே கிடையாது. அப்போ அதுல வந்து cannot yet explain how subjective experiences மட்டும் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு. ஃப்ரீவில் இதுல வந்து, அதாவது சுய விளைவு, எதற்காக இந்த ஆகுதல் உண்டு, இது மாதிரியான மற்ற கேள்விகளுக்கு நிறைய கேள்விகளுக்கு இவர்களுக்கு பதில் கிடையாது. சரி, அடுத்தது இதே வந்து ஆகம ஏரண தர்க்கத்துல நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா உடல் வந்து கால வெளி மற்றும் காரண காரிய விதிகளுக்கு உட்பட்ட செயற்கை பொருள் என்பதை துல்லியமாக விளக்கிறது. இது ஏன்னா ஆகம ஏரணத்தை நம்ம பார்க்கும்போது ஆகமிக் ஹெர்மெனடிக் லாஜிக்ஸ்ல correctly treat the body as an artificial entity governed by the space time and causality. இதை வந்து இந்த பகுதியை பிரிக்காம நம்ம வந்து என்ன செய்யறோம்னா இது எல்லாத்தையும் வந்து டோட்டலா ஒரு சமேஷனுக்கு கொண்டு வரோம் இங்க. ஆனா இங்க வந்து இதை பிரிக்கிறோம், உடல் என்பது கால வெளி அப்படின்னு. அப்ப சயின்டிபிக்கா அது போகுது, இன்னும் ஆழப்படுத்துறோம். இது வந்து ஆழப்படுத்தி பார்க்கும்போது இது வந்து கால வெளிக்கு, அதாவது பாத்தீங்கன்னா கரெக்ட்லி இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்றோம், ஸ்பேஸ் டைம் காசாலிட்டியை வந்து பாக்குறோம். அப்புறம் அதுக்கு பின்னே இருக்கக்கூடிய அதோடைய லிமிடேஷன் என்ன அப்படின்றத புரிந்து கொள்றோம். அப்ப இது எல்லாத்தையும் இது வந்து ஆகம ஏரணத்தினால இதை வச்சு சொல்ல முடியும். ஆனா குறை என்ன,
இதுல இருக்கக்கூடிய இந்த 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 கருத்து, இந்த கோட்பாடு, இந்த ஹைபோதீசிஸ்ல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிபவனையும் உயிர் அறியப்படுபவனையும் ஒன்றாக்குகிறது. தன்னுணர்வை வெளிப்புற அளவீடாக குறுக்குகிறது. இதுதான் the conflates the knower with the known, reducing the self awareness to the external process. அவ்வளவுதான். அப்ப இது ரெண்டும் வேற அப்படின்னா அவங்களால இதுவரைக்கும் பிரிக்க முடியாம அவங்க வந்து எல்லாத்தையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு முயற்சி. இதே தான் வந்து மெய்யியல் பார்வையிலையும் பார்க்கிறோம். பரிசோதிக்க முடியாது, அதை ப்ரொவைட் அன் எம்பிரிக்கல் டெஸ்டபிள் ஃப்ரேம்வொர்க் வந்து கொடுக்குது. இந்த உடலை வைத்து நம்ம வந்து எது வேணாலும் விளக்கலாம். ஆனா சுதந்திர விளைவு அப்படின்னு சுதந்திர விருப்பம், தனிநபர் அடையாளம், கற்றல், அறநெறி பொறுப்பு மற்றும் எவ்வளவு வேணாலும் இதை சொல்லிக்கிட்டே போகலாம். But the faces challenges of explaining the free will, enduring personal identity, learning, moral responsibility, subjective consciousness, இது எதுவுமே வந்து இந்த நிலையில விளக்குறதுக்கு அங்க இடம் இல்லை. அதற்கான ஒரு இடமே இல்லை, அது ஒரு கலனே மாறல. அப்போ இது ஒரு பெரிய சிக்கல். சரி, அடுத்தது இதுக்கு சார்புடைய சிந்தனைகள் என்னென்ன, எங்கெங்க இருந்து வருது அப்படின்னா நான் முன்பே சொல்லிட்டேன். அதாவது புத்தம் முழுமையாக சமணம் பாதி நிலையில இது விளக்குது. ஆனா இதுல நான் வந்து சுருங்க சொல்லும் பொழுது இதற்கு வந்து நிறைய சான்றுகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அணுக்கள் சேர்ந்து உடல் மூளை உறுப்புகள் உருவாகின்றன. atom combined to form the body brain organs. இல்ல பஞ்சபூதங்கள் சேர்ந்து இந்த உடலை உருவாக்குகின்றது அப்படின்ற அடுத்த கருத்து இங்க வருது. இந்த அடிப்படை பொருள்கள் திண்மம், நீர், தீ, காற்று. இதுல நிறைய எழுத்துப்பிழைகள் இருக்கு, ஏன்னா இது வந்து ChatGPT-னுடைய சிக்கல். அது பேசிக் எலிமெண்ட்ஸ் இதுல இருக்கு. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் இருக்கு. அங்க ஸ்பேஸ் என்ற இன்னொரு கருத்து வந்து குறைவாக இருக்கு. ஏன்னா நம்ம பார்வையில இது வந்து 5 பூதம், உடலினுடைய உருவாக்கமே 5 பூதங்கள். இது ஏன் 4 அப்படின்ற கருத்து, ஏன்னா ஸ்பேஸை வந்து சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது பின்பு நம்ம ஆய்வுக்கு கொண்டு வருவோம். நியமப்படி சேரும் அணுக்கள், துகள்கள் தொகுப்பு பாருங்க, the combination of atoms particle in the lawful proportion அப்படின்றத, அதுதான் மூளையா வருது. அந்த மூளையில இருந்து தான் வந்து உயிர் வருது. அந்த மூளை பெரும்பாலும் இன்றைக்கு வந்து நரம்பியல், நியூரோ சயின்ஸ் எல்லாமே மூளை தான் வந்து emergent properties அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வராங்க. இது வந்து from the complete functioning of the both brain and soul arises on the emergent properties. அப்புறம் பிறகு இது வந்து இன்னொரு ஆய்வுக்கு கொண்டு போகும்போது அது சூனியம், நிஹிலோ, எக்ஸ் நிஹிலோ அப்படின்னு முடிவடைகிறது. அதோட அது வந்து நத்திங், அப்படியே கொஞ்ச நேரம் அது முடிஞ்சு போயிருச்சு. ஆனா இதுல வந்து சூனியம் அப்படின்றத நம்ம உடனே அப்படியே முடிச்சிடலாமா அப்படின்னா இல்ல. இது வந்து புத்தர்கள் என்னன்னா கணங்கணம் மாறும், அப்ப கணபங்கவாதம் பேசுறாங்க, ஃபிளாக்ஸ், அதாவது கண்டினியூஸ் சேஞ்சஸ் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை இங்க முன் வைக்கிறாங்க. இப்படி பல நிலைகள்ல இந்த ஆர்குமெண்ட் போகுது, இதனுடைய ஆய்வு விரியுது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன பகுதிகள் வருது, சிக்கலான அமைப்பு, காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வருது அப்படின்னு பல கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வராங்க. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், இப்படித்தான் வந்து உயிர் உருவாகுது அப்படின்ற ஒரு கருத்து. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து சயின்டிபிக்லி இது டெஸ்டபிள் அப்படின்னு சொன்னா, இது எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்றதுல இவங்களுக்கே 2 சிக்கல் இருக்கு. அதான் நான் சொன்னேன், இது அகம், புறம். புறம் என்பதை விளக்கலாம், இப்படிதான் இருக்கு, இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால இயங்குது அப்படின்னா. ஆனா அது இயக்கத்தை விளக்க முடியாம அவங்க தடுமாறுறாங்க. இதோடைய ஆய்வு வந்து பின்பு எப்படி மெய்கண்டார் மெய்ப்பிக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். சரி, அடுத்தது வந்து 3வது நிலை கோட்பாடு வந்து இறைவனில் இருந்து தோன்றி ஒடுங்குவது, த இமனேஷன் மோனிசம் அப்படின்ற ஒரு கருத்து. அப்போ உயிர் இறைவனின் வெளிப்பாடாக தோன்றி இறுதியில் அவரிடமே கலக்கிறது. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா சமயங்களையும் நம்ம இணைச்சு, நான் போன முறை பேசிய எல்லாத்தையும் வந்து இதுலதான் நம்ம அடக்க முயற்சி பண்றோம். என்ன அப்படின்னா இந்த 3 நிலைகள்ல, அதாவது எமர்ஜென்ட் சோல், செகண்ட் வந்து கிரியேட்டட் சோல், அடுத்தது அதாவது காட் கிரியேட்டட் சோல், அடுத்தது தான் நான் சொல்றது 3 நிலை. அப்ப அடுத்தது the soul emanates from the God and ultimately emerges back into him அப்படின்ற கருத்துக்கு வராங்க. அப்ப இது வந்து எங்க வருது அப்படின்னா இதோட ஸ்ட்ரெங்த் என்னன்னு பாக்குறோம். மூடிய கட்டமைப்பில் ஒரு க்ளோஸ் சிஸ்டம்ல, கன்சர்வேஷன்ல என்ற கருத்துடன் ஒத்து போகிறது. இறைவன் வந்து இறைவனே உருவாக்கி இறைவனிடமே போய்விடுது அப்படின்ற ஒரு கருத்துக்கு இது ஒத்து போகுது. இருந்தாலும் இதில் உள்ள சிக்கல் என்ன, இறை சார்ந்த மூல ஆற்றலை அறிவியல் சோதித்து அளவிட முடியாது. இப்ப இதுல சிக்கலே எங்க போகுதுன்னா, இறைவன் என்ற அந்த பொருள் ஆய்வுக்கு இது இப்ப வந்து இதுல வந்து அதாவது
ஒரு நாத்திகரை பொறுத்த மட்டிலும் இறைவன் என்பதே முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நீங்க வந்து அதாவது கண்ட பொருளை வைத்து காணாத பொருளை எப்படி விளக்குறது அப்படின்ற அந்த கருத்து தான். அதாவது இன்விசிபிள். அந்த இன்விசிபிள் ஸ்டேட்டை வந்து எப்படி விளக்கணும், அதை முதல்ல விளக்கணும். அவங்களுக்கு பொறுப்பு ரொம்ப பெரிதா போகுது. அப்ப இறைவன் அப்படின்ற அந்த இறை சார்ந்த மூல ஆற்றலை முதல்ல அவங்க டிவைன் சார்ஸ் cannot be empirically verified. இது வந்து அறிவியலோட பிரச்சனை. அப்ப சயின்ஸ் வந்து இல்ல, நாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது சயின்டிபிக்கோட லிமிடேஷன். அதை நம்ம புரிந்து கொள்றோம். அப்ப ஆகம ஏரணத்துக்கு வரும்போது இது எப்படி பார்க்கின்றது அப்படின்னு பார்ப்போம். உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள ஆழ்ந்த தொடர்பை வலியுறுத்துறது. அப்ப நிச்சயமா வந்து நம்ம பார்க்கிறோம், உயிர்கள் ஒரு நிலையில இறைவனோடு தொடர்ந்து தொடர்பாகவே இருக்கின்றது. இறையின்றி உயிர்கள் வாழ்வது, அந்த படைப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கின்றது. ஆமா, இதுவரை உண்மை. அப்ப emphasizes the ultimate relationship between the God and soul இருக்கு, உண்மை. இறைவனோடு ஏதோ உயிருக்கு ஒரு புறம் தொடர்பு இருக்கின்றது அப்படின்றத இதை ஏற்றுக்கொண்டாலும் இங்க என்ன அது வந்து குறையாக பார்க்கின்றது, இறைவன் பகுக்கப்படுவதாக இருந்தால் இங்கதான் திருப்பியும் வருது. அப்ப நீங்க சொல்றீங்க இறைவனிடமிருந்து வருகின்றன உயிர்கள் அப்படின்னா is divisible. If God is divisible, divine immutability is compromised. அப்போ இறைவனை வந்து நீங்க என்ன செய்யலாம், ஒரு பாட்டா பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கு வருது பாருங்க. If the soul loses its identity upon merger, அப்ப அங்கிருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஐடென்டிட்டி இஷ்யூ வருது. சரி, கடவுள்கிட்ட இருந்து தான் இது பிரிக்கப்படுகின்றதுன்னா எங்கிருந்து அந்த ஐடென்டிட்டி வருது? அப்ப if the soul loses its identity upon the merger, திருப்பி போய் சேரும் பொழுதும் சோலோட ஐடென்டிட்டி போயிருது. அப்ப நான் வந்து நானாக இருப்பேன். அப்ப எதுக்காக இந்த ஐடென்டிட்டி கான்ஃபிளிக்ட் அங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பாக்குறோம். எதுக்காக ஒரு ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகுது, திருப்பி ஐடென்டிட்டி காணா போகுது. அப்ப இது என்ன, யூனிக் ஐடென்டிட்டி இஸ் நாட் பிரிசர்வ்ட் அட் ஆல். இந்த இடத்துல யூனிக் ஐடென்டிட்டி போயிடுச்சு. ஒண்ணு, எதுக்காக இது ஐடென்டிட்டி ப்ராப்ளமா? அப்ப அடுத்தது கொஸ்டின் நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அது வந்து கடவுளுடைய குணங்களை போய் கொஸ்டின் பண்ணுது. அப்ப ஏன் கடவுளை நம்ம கருணைன்னு சொல்லணும், எதுக்காக அவர் omnipotent சொல்லணும், எதுக்கு செல்ஃப் சஃபிஷியன்ட்னு சொல்றோம்? இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு வந்து அங்க பதிலே கிடையாது. அப்ப அங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன சிக்கல் வந்துருதுன்னா, கடவுளை எப்படி புரிந்து கொள்வது, கருணையாடுவர்னு சொல்றோம், அப்ப எதுக்காக இந்த படைப்பு, அப்ப எதுக்காக, அப்ப இது வந்து பிளேஃபுல் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப அது எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றா இணைச்ச பிறகு இதை வந்து ஒரு ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது இதை வந்து ரொம்ப இதை தனிச்சு ஒரு பெரிய ஆய்வு செய்யலாம். நான் முன்பே வந்து இதை செஞ்சுட்டேன். அதாவது திருவள்ளுவரினுடைய பாத்தீங்கன்னா என் குணங்களையும் வைத்துள்ள ஒரு இறைவன், அதாவது ஒரு படைப்பை செய்யும் பொழுது தானே ஒரு உயிரை படைக்கின்றார் அப்படின்னும் பொழுது அங்க பல கேள்விகள் வருது. அந்த பல கேள்விகளுக்கு இவங்களால நிறைய பதில் சொல்ல முடியாம எதுவுமே இதுல பதில் இல்லை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கடவுள் விளையாட்டாக படைத்தார், இல்ல தன்னிலிருந்து ஒரு படிமமாக படைத்தார் அப்படின்னு இந்த மாதிரி பல சமயங்களும் வெவ்வேறு கருத்துக்களை ஏதோ ஒரு வகையில சொல்லி, ஆனா அங்க சிக்கல் வந்துருது அவங்களுக்கு. அப்ப இந்த சிக்கலை எப்படி களைவது என்ற அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. இதுதான் வந்து ஆகம ஏரண தர்க்கம் வந்து லாஜிக் வந்து கேள்வி கேட்குது. அப்ப அடுத்தது உயிரின் இறைநேயம் மற்றும் ஆன்மீக ஈர்ப்பை விளக்குகிறது. எக்ஸ்பிளைன் த சோல்ஸ் அட்ராக்ஷன் டுவார்ட்ஸ் த டிவைன். அப்ப ஏன் நம்ம இறைவனை நோக்கி நகர்கின்றோம் அப்படின்றதுக்கான விளக்கம் இதுல நல்லா தெளிவா வருது. இந்த கருத்து இறைவன் நிறைந்து தோன்றியவனுங்க, அதனால நான் மீண்டும் அங்கே போகின்றேன் அப்படின்ற அந்த கருத்து. ஆனா முழுமையான இறைவன் ஏன் தன்னை முழுமையான தன்னிறை உள்ளவன் செல்ஃப் சஃபிஷியன்ட்னு சொல்லிட்டீங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அத அங்கிருந்து இறைவனை நம்ம திருப்பியும் கேள்விக்குறி ஆக்குறீங்க. ஏன் அந்த கேள்விக்குறி வருது அப்படின்ற அந்த கேள்விக்கு தான் திருப்பி போகுது. முழுமையான இறைவன் ஏன் தன்னை பல உயிர்களாக வெளிப்படுத்த வேண்டும், இதுதான் கேள்வி. ஏன் அது வந்து பல உயிர்களாக உருவாக வேண்டும்? அப்ப கடவுளுடைய இன்டென்ஷன் இங்க கேள்விக்குறியா மாறுது. அப்ப இந்த கேள்விக்குறிக்கு பதில் கிடையாது. தனித்த நபர் அடையாளமும் சுதந்திர விளைவும் எவ்வாறு நிலைக்கும்? அப்ப இங்க வந்து இதுல வந்து விளக்குறதுல பெரிய சிக்கல் வந்து தனித்த நபர் வராங்க, ஐடென்டிட்டியோட வராங்க. இது இப்ப நம்ம பாக்குறோம், நான் வேற நீங்கள் வேற, ஒவ்வொரு உயிரும் தனித்தனி. இது வந்து அழகாக நம்ம இன்னைக்கு உறுதிப்படுத்திக் கொள்றோம். ஏன்னா நானும் ஒரே சிந்தனை உடையவர்கள் கிடையாது, வெவ்வேறு சிந்தனை. உலக போராட்டம், உலக போர், இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு உயிரினுடைய அந்த ஜெனசிஸ், அதாவது டெக்ஸனாமிக்கலி இதெல்லாம் ஒன்றாக ஒரே ஸ்பீசிஸா இருக்கலாம், உடல்நிலையில எல்லோரும் ஒன்றாக இருக்கலாம், ஆனா உயிர்கள் ஒன்றல்ல. நான் வேற நீங்க வேற, நான் புரிந்து கொள்வது வேற நீங்க புரிந்து கொள்வது வேற, எனக்கு தெரிதல் வேற உங்களுக்கு புரிதல் வேற. அப்ப இது எல்லாம் பார்க்கும்போது why would the perfect God fragment himself? அப்ப கடவுளே தன்னை பிரித்து கொண்டார் என்றால்
அப்ப ஏன் அவர் பிரித்து கொண்டார் அப்படின்ற தன்னை பிரித்தார். அடுத்த கேள்வி இல்ல அவரு அவரை பிரிக்கல, அவர் வேற பொருளை பயன்படுத்தி பிரித்தார் அப்படின்ற கருத்து உள்ளுக்கு வரும்பொழுதுதான் அவருடைய அந்த இன்டென்ஷன் கேள்விக்கு வந்துருது. அப்ப ஏன் அதை செய்தார் அப்படின்ற அந்த கேள்விக்கு வருது. தன்னையே பிரித்தார் என்றாலும் அங்கேயே சிக்கல் வருது. into finite beings personal identity and free will become difficult to explain. இந்த கொஸ்டின் இன்னும் கஷ்டமாக போகுது. அப்போ இதுல இருந்து இப்ப இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் உதாரணங்கள் உண்டு. இத நான் ஆதிசங்கரருடைய கருத்திலிருந்து வருவோம். இறைவனிலிருந்து தோன்றி ஒடுங்குவது இமனேஷன் மோனிசம் கருத்து. அதாவது உயிர்கள் பிரம்மத்திலிருந்து உருவாகின்றன, மீண்டும் பிரம்மத்திற்கே ஒடுங்குதல், இணைதல், எமர்ஜிங் ரிட்டர்னிங் அப்படின்னு தோன்றல், வெளிப்பாடு இமனேஷன், மேனிஃபெஸ்டேஷன் இங்க இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்போ உயிர்கள் இறைவனிடம் வெளிப்பாடாக தோன்றி இறுதியில் அவரிடமே கலக்கின்றது அப்படின்றதுல ஒரு கேள்வி இங்க. அதனாலதான் இப்ப இந்த கேள்வி பல நிலைகள்ல ஒன்றே உண்மை, இது ஒன்லி ட்ரூத் அப்படின்றது. இதை அதுதான் மேற்கண்ட ரொம்ப கவனமா இது எல்லாமே இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறத பார்த்துக்கிட்டே வராங்க. அந்த உண்மையை அவங்க நிராகரிக்கல, அந்த உண்மையை ஆழமா புரிந்துக்க முயற்சி பண்றாங்க. இல்லையே இது ஏன் அந்த மாதிரி நடக்குது, இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு. இதுதான் நீங்க இதுல உள்ள ஆழமான ஒரு நிலையை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். அநேகம் போல தோன்றும் ஒன்றே மட்டுமே உண்மை, appears as many but only one is real அப்படின்ற கருத்து. இப்ப பிரம்மம் is the only truth அப்படின்ற கேள்வி, changeless and the cause of all things அப்படின்றது, பிரம்மம் ஒன்றே உண்மையானது, மாற்றமற்றது, அனைத்திற்கும் காரணமானது. process from the பிரம்மன் சோல் வருது, சோல்ஸ் பிரம்மன் திருப்பி அங்கே போயிருது, இந்த கருத்து வருது. எவிடன்ஸ் ஆதாரம் பிரம்மசூத்திரம். அதோ பிரம்ம ஜின்னாச அப்படின்னு முதல்ல பிரம்மத்தை விசாரிப்போம் என்றது பிரம்மசூத்திரத்திலிருந்தே பார்த்துடலாம். ஆனா இங்க பிரம்மசூத்திரத்துல ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜெகம் மித்யே ஜீவோ பிரம்மாய்வோ நாபரா அப்படின்றத அது வருது. அப்போ பிரம்மம் ஒன்றே உண்மை, உலகம் மித்யை, உயிரே பிரம்மமே வேறில்லை அப்படின்னு அவர் இந்த கருத்தை தான் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு அவர் விளக்கம் தரும் பொழுது சொல்றாரு. சரி, இப்ப இந்த கருத்து இது ஒரு பார்வை, இந்த பார்வையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இறைவனிலிருந்து தோன்றி அடுத்தது புருஷ சூக்தமும் அதே தான் சொல்லுது. 10 மண்டலம் ரிக்வேதம் இந்த கருத்தை தான் புருஷா, அதாவது இதுல என்ன சொல்றது, இப்பொழுது எல்லாமே whatever is born now and whatever is yet to be born in the future all are he alone. அவர்கிட்ட இருந்து தான் எல்லாம் வருது, எல்லாமே மீண்டும் அவரிடமே சென்று அடைகின்றன. Not only this, but even for the gods, he is the controller. Godsனா நம்ம சொல்லக்கூடிய தெய்வங்கள் யாராக இருந்தாலும் அங்கிருந்து தான் உருவாகின்றார்கள், அங்கிருந்து தான் மீண்டும் ஒன்று இணைகின்றார்கள் அப்படின்ற, அதாவது புருஷர் 1000 தலைகள் 1000 கண்கள் அப்படின்ற இது புருஷ சுக்தத்தை நீங்க முழுசா படிச்சீங்கனாலே உங்களுக்கு முழுமையா இது புரிஞ்சிடும். இப்பொழுது பிறப்பவை, எதிர்காலத்தில் பிறக்கவிருப்பவை அனைத்தும் அவனே ஆவாரா, அதுவோ இதுவோ மட்டுமல்ல, தெய்வங்களும் அவரே ஆளுநர், ஆகவே அவர் மாந்த நிலை மீறிய நித்திய புருடர். அங்க புருடர்ன்ற அந்த வார்த்தை அதான் புருஷா அப்படின்ற இங்க உள்ள விளக்கம் கொஞ்சம் மாறுபடும். அதுதான் புருட தத்துவத்தை பிறகு நம்ம ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றத திருமூலர் இதை நமக்கு அழகாக விளக்குறாரு. இந்த கருத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு திருமூலர் தான் இதை விளக்க முடியும், ரொம்ப நுட்பமாக இதை விளக்குறாரு. சரி, இப்ப அடுத்தது என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த கருத்தை படைக்கப்பட்டு நித்தியமானது, கிரியேட்டட் தேன் இம்மார்டல், இந்த கருத்து இன்னொரு கருத்தாக மாறுது. இப்ப இதுலயே 5ன்னு சொன்னப்போ இதுல நீங்க பாத்துருக்கீங்க, படைக்கப்பட்டு நித்தியமாவது, கிரியேட்டட் தேன் இட் பிகம் இம்மார்டல். அது மீண்டும் சேர்ந்து அதோடைய ஐடென்டிட்டியை லாஸ் பண்ணல, ஆனா இந்த முறை ஐடென்டிட்டியை வைத்திருக்கின்றது. அப்போ உயிர் இறைவனால் படைக்கப்பட்டு பின் அழிவற்றதாகிறது. The soul is created by the God and subsequently granted immortality அப்படின்ற ஒரு கருத்து இங்க வருது. இது பல சமயங்கள்லயும் இருக்கு. இது நான் நம்ம பார்த்தபோது அப்ரஹாமிக் சமயத்தில் முழுமையாக இதைத்தான் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த கருத்து தான் வெளிப்படுகின்றது. அது போலவே அதாவது நம்மளுடைய 3, அதாவது நீங்க இவரை பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருத்து மேலும் நம்மளுடைய மரபுலையும், அதாவது இந்திய உபகண்ட மரபுலையும் இது ஏற்கப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. எப்படி அப்படின்றது அப்போ பின்பு வந்த உபநிடதங்கள்லயும் அது போல நம்ம பாத்தீங்க அப்படின்னா விசிட்டாத்வைதம் அப்படின்ற பாக்குறோம்.
அப்ப நீங்க பாத்தீங்கன்னா விசிட்டாத்வைதம் இந்த கருத்தை முழுமையாக ஏற்கின்றது. அப்ப நம்ம பாக்குறோம் பிரபஞ்சத்திற்கென ஒரு தொடக்க புள்ளி லீனியர் பிகினிங் உள்ளது என்ற மாதிரியுடன் ஒத்து போகிறது. அப்போ கம்பேட்டபிள் வித் த யூனிவர்ஸ் ஹேவிங் எ டெஃபினட் பிகினிங், எங்கேயோ ஒரு இடத்துல தொடங்குது அப்படின்றத சயின்டிபிக்லி இப்ப நம்ம என்ன சொல்றோம், பிக் பேங் தியரி இதெல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி கருத்துக்கு இது ஒத்து போகுது. ஆனா இதுல உள்ள டிராபேக்ஸ் என்னன்னா, புதிய உயிரின் உருவாக்கம் ஆற்றல் அழிவின்மை விதியால் விளக்கப்பட முடியாது. எப்படி வந்தது, எதுக்காக வந்தது, காரணம் தெரியாது. அது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட படைப்பு செயலை முன்வைக்கிறது. கிரியேஷன் ஆஃப் a new soul cannot be explained by the conservation law, requires supernatural act. இந்த கருத்துல மாட்டிருது. அடுத்தது நம்மளுடைய ஆகம ஏரணத்துல பார்க்கும்போது இறைவனின் முழுமையான படைப்பாற்றலையும் இறையாட்சியும் நிலைநிறுத்துகிறது. affirm the God's absolute creativity, அதாவது பாத்தீங்கன்னா sovereignty. ஆனா இதுல என்ன, இந்த பார்வையை வந்து வைத்தோம் அப்படின்னா இது ஒற்றுக்கொள்ள முடியும். இவர் பார்வையை வந்து ஏற்றுக்கொள்கின்றது. இருந்தாலும் குறைகள் என்ன, தோற்றமுடைய பொருள் சேர்க்கை ஆர்டிபிஷியல் ஆகும். ஆகம இலக்கணப்படி தோன்றிய பொருள் அழிவிற்குட்பட வேண்டும். அப்ப பின்னர் நித்தியத்தை கொடுப்பது இயற்கை செயற்கை இலக்கணத்துடன் முரண்படுகிறது. இதுதான் நம்ம வந்து ஆய்வுக்கு கொண்டு வர போறோம். அதாவது the created entity is artificial. அப்ப ஒரு பொருள் உருவாகிறது என்றால் அது வந்து ஆர்டிபிஷியல் ஆயிருது. ஏன்னா அது பிறகு இதுதான் அந்த டெஃபினிஷனுக்கு வரும். இது எது செயற்கை எது வந்து இயற்கை அப்படின்னா, granting it eternally appear inconsistent with the archaic distinction between the natural and artificial. அப்ப பிறகு இதோடைய டெஃபினிஷனுக்கு வருவோம். அப்ப நீங்க பாருங்க இது இந்த கருத்தை எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னு. அடுத்தது உயிரின் தோற்றம், நோக்கம், இறுதி தீர்ப்பு ஆகியவற்றை தெளிவான கட்டமைப்பை வழங்குகிறது. provides a clear origin, purpose and destiny. ஓகே, இங்க படைக்கப்பட்டது இப்படி அப்படின்ற ஒரு கருத்து போல இது தெரிகின்றது. ஆனா உயிர் படைப்பின் நோக்கம் இறைநீதி, சமத்துவம், கருணை, அனைத்தறிவு, the mercy, omniscient, omnipotent, unequal birth condition, suffering and free will, இது எல்லாமே கேள்விக்குறியா அங்க தர்க்க சுமையாக அது மாறுது. அப்ப இது எல்லாத்தையும் அது வந்து கொஸ்டின் பண்ணுது. எதுக்காக, ஏன் என்ற அந்த கேள்விக்கு இது வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அங்க இருக்கின்றது. ஆனா இதெல்லாம் முழுமையாக பதில் சொல்லப்படுகின்றதா அங்கே அப்படின்னும் பொழுது அங்கதான் நிறைய இடர்பாடுகள் வருது. there is a lot of, அதாவது டிராபேக்ஸ், அதாவது லேக்கிங் அங்க இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். சரி, இப்ப இது எந்த மதத்திற்கு உரியது அப்படின்னா, நான் சொன்னது போல விசிட்டாத்வைதமும் அதுல வந்து 2 குவாலிஃபைட் அப்படின்ற முழுமையான இறைநிலையோட உயிர்கள் அங்கு எப்படி இருக்கின்றது, அது ஒரு தனி நிலையில் அங்கு இருக்கின்றன அப்படின்ற அந்த கருத்து தான் சொல்லப்படுது. உயிர் இறைவனால் படைக்கப்பட்டு பின் அழிவற்றதாகிறது. அப்போ the soul is created by God and subsequently granted immortality. அப்ப இறைவன் படைக்கிறாரு, உயிர் படைக்கப்படுகிறது. எப்படி வேணாலும் அது படைக்கப்படலாம், எந்த நிலையிலேயாக இருந்தாலும். அது வந்து தண்ணில் இருந்து படைக்கப்படலாம், அல்லது ஒரு இறை வந்து ஒரு வேற கருவியை கொண்டு செய்யலாம். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உயிர் உடலுடன் இணைகிறது, வாழ்க்கை அனுபவம், சோல் ஜாயின் த பாடி, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கப்படுகிறது. பின்பு மரணம் வந்த பிறகு அந்த உயிர் தனித்து போகின்றது, உடல் பிரிந்தாலும் உயிர் தொடர்கிறது. பின்பு அங்கே உயிர் மட்டும் சென்று அந்த உயிர் உடலோடு இணைகின்றதா இல்ல இணையாமலே தனித்து நிற்கின்றதா அடுத்த நிலை. இது வந்து வேறுபடுது. சில பேருக்கு நித்திய வாழ்வுகள் உண்டு, நித்திய தண்டனையும் உண்டு. அப்ப இறைவனால் அளிக்கப்படும் நித்திய வாழ்க்கையை பற்றிய ஒரு கருத்து. ஆனா அடிப்படை என்னன்னா உயிர் தொடர்ந்து நிற்கும், அதுதான் அந்த கருத்து. அப்ப கொள்கை இறைவன் ஒருவனே படைப்பான், உயிர் அவரால் படைக்கப்படுகிறது, அது நித்திய நிலை அவரால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இந்த கருத்து வந்து God alone creates, the soul is created by him, its eternal destiny is determined by him. அப்போ இதுல வந்து பல கேள்விகள் இங்க வரலாம். ஆனா நான் முதல்ல சொல்லிட்டேன், இதுக்கு வந்து நிறைய சான்றுகள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்ப நம்ம இதுக்கு முன்பு இதை பத்தி நான் விரிவா கொஞ்சம் பேசியிருக்கேன். அதனால அடுத்தது இந்த கருத்தையும் நான் வந்து உங்களோட இதுல இணைச்சு கொடுக்குறேன். இதுல கொஞ்சம் ஒரு சின்ன கருத்தையும் இதுல இணைக்கிறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சயின்ஸும் வந்து இதுல, அதாவது வெஸ்டர்ன் பிலாசபி இதுல வந்து விடுபடலை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவரை ஏன் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னா, முக்கியமான ஒரு நபர், அதாவது ஸ்பினோசா, பரூச் ஸ்பினோசா வந்து 17ஆம் நூற்றாண்டுல எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு நூல் 1677 is the work of Baruch Spinoza, 17th century Dutch philosopher. இவருடைய இந்த எழுத்து வந்து முழுமையாக ஐன்ஸ்டைனுடைய சிந்தனையாக மாறியது. ஐன்ஸ்டைன் வந்து இதை நான் வந்து வேற சூழல்ல உங்களுக்கு இதை விளக்குறேன். ஐன்ஸ்டைன் வந்து
ஒரு சமய சிந்தனை உடையவருக்கு முக்கியமான அவருடைய சமய சிந்தனை வந்து இவருடைய ஸ்பினோசாவுடைய கருத்தை தான் அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். அப்போ இது என்ன அப்படின்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலையில விளக்குறேன். அதாவது மெய்யியலாளர், இவர் வந்து ஒரு பிலாசபர், அறிவியலும், இவர் வந்து சயின்டிஸ்டும் கூட. அது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். சயின்டிஸ்டும் இதுல இருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஐன்ஸ்டைனோட கருத்தெல்லாம் இதுல கொண்டு வரல. அதுல சேர்த்து ஒரு காலகட்டத்துல இது எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு முழுமையா பார்த்துருவீங்க. அப்ப எல்லா சயின்டிஸ்டும் இந்த கருத்துக்கு எப்படி ஒத்து போறாங்கன்றத மட்டும் பார்ப்போம். ஆனா இந்த சொல்ல நீங்க நல்லா பாருங்க. பண்தெய்வவியல், பென்தெயிசம், பண்தே, பண்ணா பண், பல பல, தமிழ் பாருங்க, தமிழ் எப்படி வேலை பார்க்குதுன்னு நீங்க பாருங்க. பன்தெயிசம், பண்ண பெண், அது பென்னு சொல்றோம். இது வந்து நம்ம பண்ண நிறைய, தெய்வ அப்படின்றது, தெய்சம் அப்படின்றத நம்ம இதையும் பார்க்கிறோம். கோஸ்மோதெயிசம், கோசம் தமிழ், தெய்வ அப்படின்னா தெய்வம். அப்ப அதாவது ஸ்பேஸ் தெய்வம் அப்படின்ற கோசம் அப்படின்றது வந்து இங்க வந்து கோஸ்மோ விளக்குது. அப்ப பாருங்க, அதுவும் வந்து தேவர், இந்த தேவம், தெய்வம், இதெல்லாம் சிவ் நேச்சுரல். இது வந்து நான் நிறைய வந்து சொல்லாய்வுகள்ல நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு தமிழோட இது வந்து ஒத்து போகுது, இந்த சொல்லெல்லாம் எப்படி வந்து தமிழ் அந்த இதை வந்து விளக்குது அப்படின்றத நீங்க பார்த்துடலாம். பல தெய்வ சிந்தனை, அதாவது பல தெய்வ சிந்தனையை இது எப்படி விளக்குது அப்படின்னு. அப்ப இவருடைய ஆய்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆழம். நான் இவருடைய நூலை முழுமையா இந்த நூலை படிச்சிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப வியப்பும் இருக்கு. இவர் எவ்வளவு நுணுக்கமா எழுதுவார், ரொம்ப நுட்பமா எழுதுவார். எப்படி வந்து மெய்கண்டார படிக்கும் போது ஒரு இருக்கோ அது மாதிரி. ஏன்னா மெய்கண்டாருடைய ஆய்வுக்கு நம்ம மீண்டும் வருவோம். ஆனா அதைத்தான் இந்த ஒப்பீடுகள் செஞ்சாதான் நமக்கு தெரியும் யாரு நம்மளுடைய இப்படி யோசிக்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கு இருக்க பிலாசபிக்கு மத்தியில நம்ம எப்படி செய்யறாங்கன்னு. கடவுள் சார்பில்லாத தற்காரண தனிமம் என்பதால் கடவுள் ஒன்றே தனிமமாகும். கடவுள் ஒருவர் தான். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, God is self-caused and independent. God is only substance அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல வந்து அவருடைய ஆய்வுக்கு நான் சுருக்கமா மட்டும் சொல்லிடுறேன். கடவுள் அனாதி, அல்லது கடவுளின் அனைத்து தன்மைகளும் அனாதி, முடிச்சிட்டாரு. அப்போ இது முடிச்ச பிறகு அவர் வந்து கன்க்ளூஷன்ஸ் அண்ட் 2 ப்ரொபோஷன் வைக்கிறாரு. ப்ரொபோசிஷன் வைக்கிறாரு. அதுல வந்து இந்த ப்ரொபோசிஷன் 6 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகுக்குது. God is eternal. Of all attributes of God are eternal. இது முடிச்சிட்டாரு. God is only substance. அடுத்தது அதுல இருந்து அப்போ God as the only substance is infinite and eternal without beginning or end. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கடவுளை பற்றிய அந்த தெளிவை கொடுத்திருந்தாலும் அடுத்தது நான் வந்து இதுல விட்டுட்டது. அதாவது கடவுள் ஒருவே தனிமம், அவர் தோற்ற இறுதி இல்லா எண்ணிலி அனாதி ஆவார். நான் இன்னொரு பகுதியை இதுல சேர்க்கல, மன்னிக்கணும். அதாவது இன்னொரு ஸ்லைட்ஸ் இருக்கு, இதுல நான் அதுல இணைக்கல. அதாவது இன்னொரு ஸ்லைட்ஸ்ல என்ன அவர் சொல்லியிருப்பாருன்னா, இவரிடம் இருந்து வெளிப்படக்கூடிய எல்லா உண்மைகளும் அதுவும் வந்து அனாதி. அதாவது ஒரு அனாதி பொருள் இருந்துதான் அனாதி தன்மை வெளிப்படும் அப்படின்ற அடுத்த கருத்தை அவர் முன்வைக்கிறார். நான் அந்த பகுதி அந்த ஸ்லைட்ஸ் இங்க விட்டுட்டேன், அதுல இணைக்கல. சரி, அப்போ இங்க இந்த கருத்து வந்து இந்த கருத்துக்கு தான் மீண்டும் போகுது. கடவுள் அனாதி அப்படின்ற, அதாவது கடவுள் படைப்புகள் அனாதியாக எப்படி வந்து அந்த சோல் இஸ் அ பிகினிங்லெஸ் அண்ட் அன்கிரியேட்டட் அண்ட் எட்டர்னல் அப்படின்ற அந்த சோல்ஸ் இல்ல, அதாவது பின்பு அது வந்து எப்படி இறைவனால் படிக்கப்பட்டு the soul is created by God and subsequently granted immortality. இந்த லாஜிக்ஸ்க்கு எப்படி இது வருது அப்படின்ற கருத்தை விளக்குற முறைகள். அப்ப நீங்க இப்ப பாக்குறீங்க இவ்வளவு பேர் விளக்கிட்டு வரும் பொழுது கடைசியாக இன்னொரு ஒரு தனிப்பட்ட ஒரு கோட்பாடாக இங்க நிற்கிறது வந்து அனாதி தோற்றம் இல்லாதது, அன்கிரியேட்டட் அண்ட் எட்டர்னல் அப்படின்ற ஒரு லாஜிக்ஸ். இதுதான் வந்து இது லாஜிக்ஸ் அப்படின்றது ஆய்வுக்கு கொண்டு வந்த பிறகு உயிர் தோற்றமும் அழிவும் மற்ற நித்திய பொருள், the soul is beginningless, uncreated and eternal அப்படின்ற ஒரு கருத்து. இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா, சயின்டிபிக் வந்து ஆற்றல் உருவாக்கப்படாது அழிக்கப்படாது என்ற இயற்கையில் கருத்துடன் ஒப்புமை பெறுகிறது. அனலாகஸ் டு த கன்சர்வேஷன் பிரின்சிபல். எழுத்துணர்வை, அதாவது உணர்வை, விழிப்புணர்வை அல்லது ஆன்மாவை தனி சட பௌதீக அழகாக அறிவியல் அளவிட இயலாது. அதாவது the sign
as not isolated or measured consciousness as an independent physical entity இதை கொண்டு வர முடியாது. ஏன்னா இங்க வந்து நம்ம வந்து தனிச்சு கொண்டு போயிட்டோம். அப்ப இதை வந்து ஒரு மெஷரபிள் எப்படி வந்து இதை ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டு வருது அப்படின்ற சேலஞ்சு தான் இது முன்வைக்கிறது. ஆனா ஆகம ஏறனல்ல இது என்ன நிறையாக பார்க்கின்றதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஆகமம் இதையும் பார்க்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணுது. அதாவது இயற்கை பொருளை இற்றினை கலத்தல், இதுதான் நான் வந்து பின்பு வரேன் பாருங்க, எப்படி தொல்காப்பியம் வந்து இதை எப்படி விளக்குது பாருங்க இந்த நிலைய என்ற முழுமையாக ஒத்து போகிறது. உயிர் தனது அருந்தனி அடையாளத்தை இழப்பதில்லை. fully consistent with the agamic principle of a causal natural existence, the soul never loses its unique identity. எந்த காலகட்டத்திலையும் அதனுடைய யூனிக் ஐடென்டிட்டி அது இழக்காது. ஏன்னா உயிர் ஒரு நிலை வரைக்கும் போனாலும் ஐடென்டிட்டினா நான் வேறு நீ வேறு, அதுல வந்து என்றைக்குமே அடையாளம் ஒழிப்பு இங்க இல்ல. அது வந்து இதுதான் இதுல முக்கியமான கருத்தா இங்க முன்வைக்கப்படுது. அடுத்தது வந்து சுட்டறிவால் அளக்க முடியாது தன்னுணர்வு அல்லது குறிப்பறிவின் வழியை மட்டுமே உணர முடியும். accessible through intentional self awareness rather than external measurement. அப்ப இது வந்து இதுக்கு ஒரு இதோட மெஷர்மெண்ட் மெத்தட் வந்து வேற அப்படின்ற கருத்தை ஆகம ஏறனம் சொல்கின்றது. அதே மெய்யியல் பிலாசபிக்கல்ல பார்க்கும்போது தீமைக்கான காரணத்தை இறைவனிடமிருந்து உயிரின் வினை நோக்கி கர்மா நோக்கி மாற்றுகிறது. அப்ப இங்கிருந்து தான் இந்த விலை வருது. locates the sources of moral consequence in the soul's own action. அப்ப இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது ஏன் சோல்ஸுக்கு வந்து தனியாக வினை கர்மா அப்படின்ற ஒரு சொல்லே இங்க இருந்தா நீங்க கொண்டு வர முடியும். கர்மம் என்ற அந்த சொல் இதுல இருந்தா வர முடியும். ஏன்னா அது வந்து ஏன் வந்து சோல்னால இதை உருவாக்க முடியுது அப்படின்ற அந்த ஸ்ட்ரெங்க்டை இதனாலதான் விளக்க முடியும். ஏன்னா இந்த அனாதி தோற்றம் இல்லாததுல இருந்து தான் இந்த கருத்தை நீங்க கொண்டு வர முடியும். இல்ல இறைவன் படைத்தார்ன்றத நீங்க சொல்லும் பொழுது அங்க கர்மாவை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இறைவன் படைத்தார், அப்புறம் எப்படி இங்க கர்மா வந்தது அப்படின்ற கேள்வி வரும்பொழுது அங்க பதில் கிடையாது. அப்ப இறைவன் தான் படைச்சாருன்னா அது இறைவனுடைய செயலாகத்தானே இருக்க முடியும். எவ்ரிதிங் டிட்டர்மின்ட் பை த காட் ஹிம்செல்ஃப் அப்படின்ற அந்த கருத்து. அப்ப அதுல எப்படி வந்து ஒரு டிஃபெக்ட்ஸ் வருது, அந்த ஃபெலசி எங்க இருந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற கேள்விகளுக்கு அங்க பதில் கிடையாது. அப்ப கடவுள்கிட்ட ஃபெலசி இருந்ததுதான் அவருடைய படைப்புல ஃபெலசி வரும். அப்போ அதுல தவறு குற்றம் வரும் பொழுது இறைவன்கிட்ட குற்றத்தை நீங்க பார்க்கும் பொழுது இறைவன் படைப்புல எப்படி குற்றம் வருது அப்படின்ற, இப்ப இறைவன் படைத்தாருன்னா இறைவன் படைப்புல ஒரு குற்றம் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கேள்வி, அந்த கேள்விக்கு இங்க வந்து இது வந்து அந்த கர்மா அப்படின்ற கருத்து இங்க நுட்பமாகுது. அடுத்தது அனாதியான இறைவன் உயிர் மற்றும் பந்தம் மலம் கர்மா ஆகியவற்றின் இணை இருப்பை விளக்க ஆழ்ந்த மெய்யியல் தேவைப்படுகிறது. require the sophisticated account by the coexistence of the eternal God, souls and bondages அப்படின்ற அந்த கேள்விக்கு இது வந்து பதில கொண்டு வருது. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இது வந்து விளக்கணும், இதை நீங்க கட்டாயம் விளக்கி ஆக வேண்டும்ன்ற அந்த பொருள் நிலை இங்க இருக்கு. அப்போ இதை நான் வந்து இன்றைக்கு நான் ஆழமாக விளக்கல. அனாதி தோற்றம் இல்லாத அன்கிரியேட்டட் எட்டர்னல் திங்ஸை வந்து இதுலதான் எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்திருக்கேன். என்னுடைய நூல்ல இதை வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இதை நீங்க பார்த்து கொள்ளலாம். இதுல கொஞ்சம் நிறைய பிழைகள், எழுத்து பிழைகள் வருது. அதாவது பாத்தீங்கன்னா அனாதி நித்தியம் இது கருத்து வருது. இதுதான் பிகினிங்லெஸ் அண்ட் எட்டர்னல் அப்படின்ற கருத்து. காலவெளி அளவிடப்படாதது, ஏன்னா இது மெஷரபிள் இல்லை. அதாவது காலத்திலையும் இடத்துலையும் இதை வந்து இந்த சோல் அப்படின்றத மெஷர் பண்ண முடியாது. இதை வந்து ஒவ்வொன்றா சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து அடுத்தது இது வந்து அழியாதது மாற்றம் அடையாதது அப்படின்ற அந்த கருத்துக்கு வரும். நிலைப்பெயர் உள்ளது, அனலாகஸ் டு த, பின்னால் இதை பத்தி ஆய்வுகள் நம்ம கொண்டு வரோம். அப்போ உயிர் உடல் வேற அப்படின்ற கருத்து இது எளிமையா பார்த்துடலாம். அடுத்தது மற்ற கருத்துக்களை பின்பு நம்ம வந்து ஆய்வுக்கு கொண்டு வருவோம். சரி, இப்ப இதுல என்ன முக்கியமான கருத்து அப்படின்னும் பொழுது, இந்த 3 கருத்துக்கள் இதுவரை பார்த்த அறிவியல்ல இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்றத முழுமையாக நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். இது வந்து சாத்தியமா? சரி, இறைவன் படைக்கலன்னு நம்ம சொன்னோம்னா இது வந்து இப்ப அனாதி தோற்றம் இல்லாதது உயிர்கள் அப்படின்னு, இது உண்மையா, இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம், இது பாசிபிள். ஏன் பாசிபிள் அப்படின்னும் பொழுது எல்லாருக்கும் வந்து இறைவனை வந்து கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இறைவன் என்ன செய்து கொண்டா, அப்ப இறைவனுக்கு சமமானதா இந்த உயிர்கள், இறைவனுக்கு சமமான நிகரானதா அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் வரும். ஏன்னா நீங்க சொல்றீங்க இறைவனும் அனாதி உயிர்களும் அனாதி. ஆனா இது வந்து இந்த கேள்விதான் இவரும் கேட்கிறாரு, ஸ்பினோசா. இப்ப ஸ்பினோசாவோட அடுத்த ப்ரொபோர்ஷனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப God is a self caused and independent. God is the only substance அவரே முடிவு பண்ணிடுறாரு. God is the only substance அவர் இங்க முடிவு பண்ணிடுறாரு. கடவுள் அனாதி அல்லது கடவுளின் அனைத்து தன்மைகளும் அனாதி.
அதனால அவர் என்ன படைச்சாலும் அதுவும் அனாதி அப்படின்ற அந்த கருத்துக்கு அவர் வர்றாரு. அவர் படைக்கிறாரோ இல்ல கடவுள் அந்த விளக்கமாவது எல்லாமே அனாதி அப்படின்னு. அப்போ ஆல் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் ஆர் எட்டர்னல் அந்த கருத்துக்கும் வந்துருச்சு தெளிவு. அப்போ நம்ம இங்க என்ன கேள்வினா, இந்த கேள்வி வரைக்கும் அவருக்கு புரியுது, இந்த விளக்கம் வந்து அவருக்கு பார்க்க முடியுது. ஆனா இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, சரி அப்படி எல்லாமே முழுமை உள்ள ஒரு பொருளாக இருக்கணும்னா எல்லாமே முழுமையா இருக்கணும். அதுல ஃபெலசி இருக்கக்கூடாது, குறைபாடுகள் இருக்கக்கூடாது. எப்படி வந்து இந்த மாதிரியான வேற்றுமைகள் ஐடென்டிட்டி டிஃபரன்சஸ் வரக்கூடாது, எப்படி இந்த மாதிரி சிக்கல்களுக்கெல்லாம் நீங்க விளக்கம் தர முடியும் அப்படின்ற கேள்வி கேட்கும் பொழுது அங்க ஸ்பினோசாவுக்கு கேள்விக்கு பதில் கிடையாது. அப்போ இத வந்து நம்ம இன்னும் பாக்குறோம், இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி பாக்குறோம். அதுல இருந்து தான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் அழியா பேணல் விதி வருகின்றது. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, சயின்டிபிக்கா பார்க்கும் பொழுது இது எப்படி சயின்ஸ் ஆக்குறாங்க. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஆகம அதாவது ஒரு மரபு தமிழ் மரபுல இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க வந்து உலகத்துல இருக்கிற உயிர் என்பது உண்மை, உயிர் இருப்பது நான் இருக்கிறது உண்மை, அதை நான் உறுதிப்படுத்திக்க முடியும். அப்ப அதுல இருந்து தான் என்னோட ஆய்வு தோண்டுது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அழியா பேனல் அந்த லா ஆஃப் கன்சர்வேஷனை முதல்ல பிடிச்சுக்கிறாங்க. இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் இருக்கிறத உண்மையே கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச அந்த இது வந்து முதல் சூத்திரத்திலே மேற்கண்டார் சொல்லிடுவார். முதல் சூத்திரத்திலே இந்த லா ஆஃப் கன்சர்வேஷனை தான் முதல்ல பயன்படுத்துறாரு மேற்கண்டார். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, முதல்ல இது அப்புறம் பிறகு நான் சொல்றேன் எப்படி செய்யறாருன்னு. அழியா பேனல் விதியில முதல்ல ஆற்றல் அழியா பேனல் விதி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த எனர்ஜி வந்து அழிக்க முடியாது, ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அது ஒரு என்ன நிலையில இருக்கு அப்படின்னும் பொழுது அது வந்து ஒரு வடிவில் இருந்து மற்றொரு வடிவுக்கு மட்டுமே மாற்ற முடியும். எனர்ஜி cannot be created or destroyed, it can only be transformed from one form into another. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன் ஃபார் எவர் அப்படின்ற அந்த கருத்து அங்க வருது. இந்த உண்மை வந்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இது வந்து மாறாத ஒரு உண்மை அங்கு இருக்கின்றது, இருந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்தது நிறை, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். கிளாசிக்கல் இதுல வந்து இது பார்க்கிறோம். இன்னும் ஆழமா போனோம்னா இன்னும் ஆச்சரியமான உண்மைகளை நம்ம பார்க்கலாம். அப்ப சாதாரண வேதியியல் வினைகளில் நிறையை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, மொத்த நிறை மாறாமல் பேணப்படுகிறது. மாஸ் cannot be created or destroyed in ordinary chemical reaction, the total mass is conserved அப்படின்னு பார்த்தாலும், ஏன் இப்ப நீங்க கேட்கலாம், இல்ல இது மாஸ் என்ற கருத்து வராது, நான் இந்த கருத்தோட இணைச்சேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது ஐன்ஸ்டைனோட கருத்தோட கொண்டு வரேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மொத்த நிறை என்றைக்குமே மாறக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து அங்க இருக்கு. ஆனா இந்த சத்துவத்திலிருந்து இதுதான் பெரிய விஷயத்தை கொண்டு வருது, நிறை ஆற்றல் அழியா பேனல் விதி, ஒப்புமை, the law of conservation of mass and energy relativity இது உள்ளுக்கு வருது. அப்போ இதுலதான் E equal to mc squared வந்து நம்ம எளிமையா முதல்ல பயன்படுத்துறோம். இந்த சமன்பாடு முதல்ல வரும், இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேலன்ஸ் வந்து எனர்ஜி கன்வெர்டட் இன்டு த ஃபார்ம் ஆஃப் ஒரு 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 பொருளாகவோ எதுவாகவோ ஒரு நிறை பொருளாக அது மாறுது, ஒரு மாசா அது ஒரு மேஸா மாறுது. அப்போ அது போல அது வந்து இந்த கருத்துல இங்க பாக்குறோம். அப்போ பொது அழியா பேனல் நெறியை இதை வந்து நம்ம இங்க ஜெனரல் கன்சர்வேஷன் பிரின்சிபல்ல நம்ம இங்க பாக்குறோம். ஒவ்வொன்றும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்ஸ்ல தான் இருக்கு. இதை எப்படி முதல்ல பண்ணுனாங்க அப்படின்றத நான் முதல்ல சித்தாந்த ஏரணத்துக்கு கொண்டு வரேன். அப்ப இது என்ன பண்றாங்கன்னா, சித்தாந்த ஹார்மோனிக் லாஜிக்ஸ் என்ன கொண்டு வருது அப்படின்னா, முதல்லயே அவங்க வந்து சயின்ஸா மாத்திடுறாங்க இதை. அப்போ இந்த திங்கிங்கை வந்து ரொம்ப ஆழமான அறிவியலுக்கு முதல்ல உட்படுத்துறாங்க. அப்போ சர்க்காரியவாதம், சத் காரியவாதம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் the principle, the doctrine that effect the pre-exist in the cause அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 அதாவது ஒரு டீப்பான ஒரு சயின்ஸை, அதாவது the law of conservation முதல்ல அங்க பிடிச்சிடுறாங்க. இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இதுல வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமானது, உள்ளது அழியாது இல்லது தோன்றாது. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, what exists cannot be destroyed, what does not exist can never come into being அப்படின்ற ஒரு கருத்தை முதல்ல வச்சுட்டு, இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷனுக்கு முக்கியமான கருத்து. இதுல ரொம்ப மூலமான ஆய்வு இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் தான். அறுதியின்மையிலிருந்து எதுவும் தோன்றாது, இல்லாதது என்றுமே இல்லையாம், அதன் தோற்றம் என்றுமே இசைவாகாது. அப்படின்னா nothing arises from absolute non-existent, that which
is non-existent can never arise into the existence. அதாவது ex nihilo nihil fit அப்படின்ற ஒரு கருத்து இங்க கொண்டு வராங்க. அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இல்லாத ஒரு பொருள்ல இருந்து என்னைக்குமே எதுவுமே உருவாகாது. அப்போ இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷனை முதல் நிலையில விளக்கியவர்கள் நம்ம தான் அப்படின்ற கருத்து இங்க வந்துருது. இப்ப நான் வந்து இப்ப வந்து லா ஆஃப் கன்சர்வேஷனை முதல்ல வந்து இந்த பிரின்சிபல்ல வந்து ரொம்ப ஆழமான லா ஆஃப் கன்சர்வேஷன் இங்க இருக்கிறதுனாலதான் நம்மளால வந்து எல்லாத்தையும், அதான் சயின்ஸோட அது நேரா போகுது. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸை எப்படி விளக்குறோம் பாருங்க. அப்போ ஒவ்வொரு காரியமும் தன் காரணத்தில், அதாவது உள்ளுரையாக, அதாவது சூக்ம, இது எழுத்துப்பிழை பாருங்க, சூக்ம உள்ளுரையாக உள்ளது. உள்பொருள் ஒன்றுண்டு என்பதனால் அதன் காரியம் உண்டாகின்றது அப்படின்றது. அதாவது காரணம் உளதாவது, இதுலயும் எழுத்துப்பிழை, உளதாவது manifestation, காரியம் அப்படின்றது 3 நிலை இருக்கு. the cause, manifestation and effect இருக்கு. காரியத்தின் காரணம் சூக்மமாக, அதாவது subtly in the cause. The effect exists subtly in the cause. Every effect pre-exists subtly in its causes because the cause already exists. Its effect comes into manifestation. The effect exists potentially, subtly within the cause before becoming manifest. அப்படின்னது. அடுத்தது இது ரெண்டுக்கும் உள்ள கான்ட்ரடிக்ஷனை முதல்ல அது வந்து உறுதிப்படுத்திக்குது. இது வந்து சிவஞான சித்தியார்ல பண்ணினாலும் முதல் சூத்திரத்திலேயே மேற்கண்டார் இதை வந்து உறுதிப்படுத்திடுவாரு. இதை நான் வந்து சிவஞான சித்தியார்ல இருந்து நேரம் எடுக்கிறேன். அதாவது உள்ளதும் இலதும் இன்றி நின்றது ஒன்று உளதல் உண்டாம், இது முரண்பாடு கண்டீர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. உள்ளது ஒரு பொருள், நன் உள்ளது, இது ரெண்டுமே மிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இல்லவே இல்லை, இது உருவவே ஆகாது. அப்ப இந்த ஹோல் சயின்ஸ் சரி, மேத்தமெட்டிக்ஸ் சரி, உண்மை நம்ம பார்க்கக்கூடிய எல்லா உண்மையும் இது வந்து கான்ட்ரடிக்ட் ஆயிரும். அப்ப கேன் சம்திங் தட் இஸ் neither existent nor non-existent come into experience? Existence, such a proposition is self-contradictory. For nothing can simultaneously possess mutually exclusive attributes அப்படின்ற இந்த கருத்தை முதல்ல அவங்க முன் வைக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் சயின்ஸும் இதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியல. அப்போ ஏன்னா இது வரைக்கும் மேக்ஸும் சரி, எதுவும் சரி, இது உள்ளுக்கு இது ஏன்னா இது ஃபெயில் ஆனிச்சுன்னா எல்லாமே முடியாது, விளக்க முடியாம போயிடும். அப்போ இந்த கீ இன்சைட் நம்ம என்ன பார்க்கிறோம், 4 நிலையில இதை பார்த்துறோம். அதாவது இல்லாத அறுதி இன்மையிலிருந்து எதுவும் தோன்ற, நத்திங் arises from absolute non-existence ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எவ்ரி எஃபெக்ட் ப்ரீ எக்ஸிஸ்ட் சட்டலி இன் இட்ஸ் காசஸ், அதுக்கு காரணம் இருக்கணும். ஒவ்வொரு காரியமும் தன் காரணத்தின் சூக்ம அதாவது உள்ளுரையாக ஒண்ணு இருக்கணும். காரணம் இல்லாம அது வெளியே வராது. அப்ப அடுத்தது, தோற்றம் என்பது வெளிப்பாடு, புதிதாக படைப்பு அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாக்குறீங்க, ஒரு குடத்தை பாக்குறீங்க, ஒரு பாட்டை பாக்குறீங்க. manifestation is not creation, it is expression of what already exists. இது வந்து இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்குன்னா இதுக்கு முன்னாடி அது மண்ணா இருந்திருக்கணும், இல்ல வேற ஃபார்ம்ல அது இருந்து அதுல இருந்து அது வந்து இந்த ஒரு இன்னொரு ஃபார்முக்கு அது வந்து உருவாகுது. அப்ப இது ஏறக்குறைய புத்த சமயத்தோட தொடர்பு இருக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னா இல்ல, அது அப்படி கிடையாது. எப்ப நம்ம இதை பார்க்கிறோம், இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றத பின்பு பார்ப்போம். முரண்பாடான ஒருமைப்பாடு சாத்தியம் இல்லை, கான்ட்ரடிக்டரி யூனிட்டி. இதுதான், இந்த கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல எதுவுமே நம்மளால உண்மையா பார்க்க முடியாது. எது உண்மை எது உண்மை இல்ல, சார்பு உண்மையாக இருக்கலாம், அதாவது ரிலேட்டிவ் ட்ரூத்தா இருந்தாலும் சரி, அப்சல்யூட் ட்ரூத்தா இருந்தாலும் சரி, இதுல இருந்து நீங்க இதை புரிதல் வரவே வராது. அப்போ இவ்வளவு உண்மைகளையும் இறைவன் ஏன் படைத்தார், நமக்கு ஏன் அறிவு இருக்கு, இதுக்கான எல்லா கேள்விகளையும் ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து அவங்க வந்து ஒரு லாஜிக்கல் இதுல வந்து உருவாக்குறாங்க, ஃப்ரேம் பண்றாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் இந்த ஆகமிக் சயின்ஸ் ஃபார்ம் பண்ணுது. உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. அப்போ காரணத்தின் காரியம் வந்து சூக்மமாக இருக்கிறத பாக்குறோம். அப்ப இது ரெண்டையும் நீங்க பார்க்கும் பொழுது சித்தாந்தம் வந்து அழியா பேன லா ஆஃப் கன்சர்வேஷன்ல வச்சுதான் வந்து அவங்களுடைய இந்த ஆய்வையே வந்து தொடங்குறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, இப்ப இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சின்ன தொகுப்பா நான் முடிக்கிறேன். இதை வந்து முதல் தொகுப்பு. அடுத்த இதுல வந்து நம்ம இந்த ஆய்வுக்கு கொண்டு வர போறோம். ஒவ்வொரு சோல்ட் அனாலிசிஸும் தனித்தனியாக, ஏன்னா எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சோலை வந்து எப்படி வந்து பார்க்க போறோம். அடுத்தது வந்து படைக்கப்பட்ட கடவுளால் படைக்கப்பட்டதா அப்படின்ற அந்த கேள்வியும் கேட்க போறோம். அனாதி நிலை உள்ளதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ உயிர்கள் இந்த நிலையில எது உண்மை, எப்படி இந்த உண்மையை தெரிந்து கொள்வது அப்படின்றத ஆய்வுக்கு கொண்டு வருவோம். அப்போ நம்ம இங்க பாக்குறோம், ஆகமிக் ஃபெனமெனாலஜிக்கல் சயின்டிபிக் எம்பிரிக்கல் அனாலிசிஸ முதல் கேள்வியோட கேட்கிறோம்.
அப்ப எதற்காக இல்லாததாக இல்லாது உள்ளதாக இருக்க வேண்டும்? அப்ப எதுவுமே இல்லாம இருந்திருக்கலாம். why should they be existent rather than non-existence? நாம யாருமே உருவாகாமல் இருந்திருக்கலாம். ஆனா இருக்கே எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது அப்ப இந்த கேள்விக்கு வந்து தானாகவே இன்னொரு கேள்வியை நம்மள சிந்திக்க வைக்கிறது என்னன்னா அப்ப ஏன் தானே அறியும் கடவுள்னு ஒருத்தர் அங்க இருக்கார். அந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம். கடவுள்னு ஏன் ஒரு தனியா ஒரு 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 தனி நிலையில நான் வேற கடவுள் வேற அங்கன்ற ஒரு நிலை அங்க இருக்கு. ஏன் இருக்க வேண்டும் அப்படின்றது. அப்ப இது இல்லாமல் இருந்திருக்கலாம். கடவுள் அங்க இருந்திருக்கலாம். ஆனா என்னை படைக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இல்ல அப்படின்னா நான் இந்த உலகத்தை படைக்காமல் இருந்திருக்கலாம். இல்ல இது இரண்டுமே இல்லாமலே இருந்திருக்கலாம். அப்ப இது எல்லாமே எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கலாம். ஆனா ஏன் இருக்கின்றது அப்படின்ற அந்த கேள்வி வரும் பொழுது அப்ப ஏன் தானே அறியும் கடவுள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. why should there exist a self-knowing supreme ன்ற ஒரு கருத்து இருக்கு. எப்படி நம்மளுக்கு தெரியும் ஒரு self-knowing supreme அப்படின்னு. அடுத்தது அறிவிக்க அறியும் உயிர்கள் souls capable of learning. இங்க பாருங்க நம்ம ஏன் லேர்னிங்ல இருக்கோம், நம்மளுக்கு ஏன் self-knowing souls அப்படின்ற ஒரு கருத்து இல்ல, அந்த கேள்வி வருது. அப்போ அத வந்து சில குணங்களால விளக்குவாங்க. இல்ல இந்த குணத்தினால அவங்களுக்கு இப்படி ஆயிருச்சு. அப்படி இல்லை. ஏன்னா ஒரு 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 பொருள்ல இருந்து அதுதான் ரொம்ப பொருளாய்வு நிறைய வேணும். அவ்வளவு அழகா ஆய்வுக்கு கொண்டு வருவாங்க. ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப ஆழமான உண்மையை விளக்குற அந்த கருத்தும் அதோட எப்படி சேருது அப்படின்னு. அப்போ இங்க பாக்குறோம் souls capable of learning. அப்ப லேர்னிங் கேப்பபிள் அப்படின்னா த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன். ஹூ இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்ற கேள்வி வரும்போது செல்ஃப் நோவிங் சுப்ரீம் அப்படின்ற கருத்து வருது. and insentient matter that remains incapable of knowing even when instructed. அப்ப incapable of knowing. அப்ப இது பாக்குறோம். இதுல 3 மெட்டர்ஸ் ஏன் இதுல வருது அப்படின்னு. அப்ப பாக்குறோம் உயிர்கள் இருக்கு, உயிரற்ற பொருள்கள் இருக்கு, அங்கு இறைவன் சுப்ரீம் பீயிங் அப்படின்ற 3 நிலைகளை அது இருக்கு. இது 3ம் இல்ல அப்படின்னு நாம மறுக்கவே முடியாது. 3ம் இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்ற கேள்விக்கு தான் நம்ம வரணும். அடுத்தது எதற்காக இப்படைப்பை இல்லாததாக அல்லாது எல்லாம் வல்லவர். இங்கதான் இந்த கேள்வி. எல்லாம் வல்லவர் உள்ளதாக இருக்க செய்ய வேண்டும். why should the almighty bring this creation into existence rather than leave it in non-existent? அப்ப அடுத்த கேள்வியும் வருது பாருங்க. அப்ப கடவுள் வந்து எல்லாம் வல்லவர். நம்ம என்ன சொல்றோம் ஆல்மைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆம்னிபொட்டன்ட்னு சொல்றோம், ஆம்னிசியன்ஸ்னு சொல்றோம். அப்ப எல்லாமே அவர்னால முடியும் அப்படின்னா அவர் அதை செஞ்சிருக்கணும். ஆனா ஏன் செய்யல அப்படின்னா எதற்காக இப்படைப்பை இல்லாததாக அல்லாது அது முடிச்சிருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு எல்லாம் முடியும் அப்படின்னா அவர் அந்த வேலையை அப்பயே முடிச்சிட்டார், முடிஞ்சிருச்சு. இது வந்து அந்த ஜாப் ஹஸ் பீன் டன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு வேலை முடிஞ்சது, அது முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு கருத்து அது இல்ல, அது நடக்கல. இப்ப நம்ம இங்க இருக்கோம். அப்போ இதுல இந்த கேள்வி கேட்கும் போது why should the almighty brings in the creation into existence rather than leave it in non-existent கேட்கும் போது பாசிபிள் பர்பஸ், அவரோட பர்பஸ் நம்ம क्वेश्चन பண்றோம். கடவுளுடைய பர்பஸ் என்ன அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கிறோம். அப்போ 3 பாசிபிலிட்டி தான் இங்க இருக்கு. 3 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒண்ணு, அவர் எதுக்காக நம்மை படைத்தார் அப்படின்ற அப்படி படைப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, இல்ல இந்த இருப்பு நமக்கு இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா 3 கேள்வி வேணும். எதுக்காக நம்ம படைச்சிருக்கணும்? ஒண்ணு, தன் பயன் கலரும் இடத்து இடரகலல் சுகமுறுதல் புகழ் மறுவுதலாய் வரவா அப்படின்ற முதல் கேள்வி. இது வந்து யார் கேட்கிறா? பஞ்சதிகாரத்துல சிதம்பரநாதனார் கேட்கிறாரு. அப்ப does creation exist for God's own benefit அப்படின்ற ஒரு கேள்வி. For the removal of a deficiency, the attainment of happiness or the acquisition of the glory. இதுல 3ல எதுக்கு அப்படி அவர் வந்து இந்த நோக்கத்துல இதை படைச்சிருக்காரு அப்படின்னா தன்னோட செல்ஃப் பெனிஃபிட்டுக்காக தான் இதை படைச்சிருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப இதுக்கு 3 கேள்விக்கு பதில் வரணும். அவர் ஏன் அந்த செல்ஃப் பெனிஃபிட்ல பண்ணாரு அப்படின்னா அப்ப அவருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, இல்ல அவருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தேவைப்படுது, இல்ல அவருக்கு வந்து ஒரு புகழ் தேவைப்படுது, அக்யூசியேஷன் ஆஃப் த க்ளோரி. இதுதான் 3க்கு தான் காரணத்துக்கு தான் அவர் படைக்க முடியும். இல்ல அப்படின்னா அவப்பயன் விளையாட்டாகி வரவா அப்படின்னு. இல்ல இது வந்து ஒரு பிளே, இது ஒரு லீலா அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு விளையாட்டு அப்படின்னு சொன்னோம்னா does creation arise merely as divine play or spontaneous expression without necessity? அப்ப இது வந்து இல்ல, அது கடவுள் வந்து ஸ்பான்டேனியஸா ஒண்ணு பண்றாரு, அது ஒரு விளையாட்டாகிருச்சு அப்படின்ற கருத்துக்கு கொண்டு வந்தோம்னா அதுல வந்து அவப்பயன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இது வந்து அடுத்த ஒரு பெரிய வீக்னஸஸ் காட்டுது. இதெல்லாம் இல்ல அப்படின்னா அயலார் பயன் அருளை கருதி வந்திடவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது பெனிஃபிட் டு அதர்ஸ் இல்ல,
இந்த படைப்பே ஒரு மீனிங்காக, ஒரு பொருளை ஒரு உண்மையை விளக்குவதற்காகத்தான் இந்த படைப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, does creation exist out of divine grace? அங்கதான் கிரேஸ் வருது. Or the welfare and the benefit of the souls is not for the God. அப்படின்னு அந்த சுப்ரீம் அப்படின்ற அந்த கடவுளுக்காக அது அல்ல, இது உயிர்களுக்காக அப்படின்னா அந்த உயிர்களுக்கு வந்துருச்சு பாருங்க. அப்போ கருத்து எங்க ஆய்வுக்கு கொண்டு வரப்படுதுன்னா உயிர்களுக்கு கருத்து கொண்டு வரப்படுது, கடவுளுக்கு அல்ல அப்படின்ற அந்த கருத்து அங்க தெளிவாக வருது. கடவுளுக்கு அது தேவையில்லை, ஏன்னா கடவுள் வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட், அவருக்கே வந்து ஒரு ஆம்னிசியன் ஆம்னிபொட்டனா இருக்கும் பொழுது அவருக்கு அது தேவையில்லை. ஆனா அந்த உயிர்களுக்கு அது தேவைன்னா உயிர் வேறு அப்படின்ற அந்த கருத்து அங்கேயே வந்துருது. அடுத்தது இந்த கேள்வியிலேயே 3வது கேள்விக்கு நம்ம இங்க எல்லாம் சொல்லணும். அந்த கேள்விக்கு தான் போறோம். எல்லாம் வல்ல தானே அறியும் இறைவன் அறிவிக்க அறியும் உயிர்களை உடலோடிய உலகில் தோற்றுவித்து அறிவித்தாலும் அறியாத சடப்பொருளோடு வாழச் செய்து உயிர்களே தம் நிலையில் கற்றுணர்ந்து தன்னுணர் ஆகுதல் பெற்று உடங்கியேந்து தம்மில் புணராமை. சிவஞான போதம் அவை அடக்கம் வருது பாருங்க. மீள வேண்டிய ஒரு ஆழமான கோட்பாட்டை மேநிறுத்துவது ஏன்? அப்ப இங்க என்ன கேக்குறாருன்னா, இஃப் த ஆல்மைட்டி இருக்காங்க, செல்ஃப் நோவிங் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் பீயிங் brings knowing souls into the existence through bodily life. அப்போ உடம்போட ஒரு பொருளை கொண்டு வரார் இந்த உலகத்திற்கு, causes them to live among the insentient matter. அப்ப இது உயிரற்ற பொருள்களோடைய நம்மை சேர்க்கின்றார். They cannot know even when instructed. அதுக்கு நம்ம சொன்னாதான் அதுக்கு தெரியும், இல்ல நம்ம செஞ்சாதான் அதுக்கு தெரியும் புரியும். அதான் வந்து தானே இயங்குற ஒரு நிலை இல்லை, அது அதனுடைய இயக்கம் வந்து எல்லாமே இஸ் அ மேட்டர் இன்சென்டியன்ட். அப்போ வென் இன்ஸ்ட்ரக்டட் அது ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட அடிப்படையில தான் இயங்கும், இல்லைன்னா அது பிசிக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி இல்லைன்னா தெர்மல், இந்த பேஸ்ல தான் வந்து அது இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதனுடைய ஒவ்வொரு அசைவின் அடிப்படையில தான் அது இயங்குது. and requires souls themselves to learn, attain self realization and return the original state அப்படின்னு ஒரு கருத்து இருந்ததுன்னா, சரி அது உயிர்களுக்குத்தான் இது வந்து செய்யப்படுகின்றது அப்படின்ற ஒரு கருத்து வரும் பொழுது அங்க என்ன வருதுன்னா, the profound principle is thereby being established. என்ன profound principle? அங்க ஒரு உண்மை. இது எதனாலனா உயிர்கள் தன்னை மீள வேண்டிய அப்படின்ற ஒரு கருத்து, ரிட்டர்ன் டு தி ஒரிஜினல். ஏதோ அந்த உயிர் எதுவோ அடையல, அந்த உயிர் எதை அடையல அப்படின்ற அந்த கேள்விதான். அந்த உயிர்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கணும், கற்றுணர்ந்து படிக்க வேணும் அப்படின்னு, தன்னுணர்தல் வேண்டும். அங்கதான் பாத்தீங்கன்னா, இதனாலதான் நம்ம மீண்டும் மீண்டும் எல்லா சமய நூல்களையும் திறந்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ற அந்த கருத்தை வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம எதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றோம் அப்படின்னு நமக்கே புரியுறது இல்ல. அப்ப எதுக்காக நான் இந்த செல்ஃப் ரியலைசேஷன் வேணும்னா, கடவுள் ஒண்ணு இவ்வளவு கொடுத்து இருக்காரு அப்படின்னா விட்டுட்டு போறது இல்ல. இட்ஸ் நாட் எஸ்கேபிசம். இது வந்து ஒரு விதமான எல்லாத்தையும் விட்டுட்டு இல்ல அப்படின்ற ஏதோ ஒரு உண்மையை நீ தெரிந்து கொண்டு அதனுடைய உண்மையிலிருந்து நீ விடுபட வேண்டும். அதுக்கு பேர் தான் வந்து ரிடெம்ஷன் அப்படின்னு சொல்றோம், லிபரேஷன் சொல்றோம். ஏதோ உன்னுடைய சிக்கல்ல இருந்து நீ விடுபட வேண்டும். இது வந்து ஒரு மயக்கம் அல்ல, அது வந்து ஒரு விதமான மருள் அல்ல. மருள்னா அப்படின்னா பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ இலூஷன், இட்ஸ் நாட் அ டெலூஷன், இட்ஸ் நாட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு மிஸ்திரி அந்த மாதிரி எல்லாம் அது ஒரு சிக்கல் கிடையாது. இது வந்து ஒரு தெளிவான ஒரு ஒரு தேவை அங்க இருக்கு. அப்ப இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம். ஏன் உயிர் தான் அல்லாததை, தன்னியல் இயற்கைக்கு வேறானதை, குற்றமாவதை வழியாக கண்டு சாராக கழிந்து, அதாவது சாராது கழித்து துன்பம் நீங்கி இன்பம் பெற முயல வேண்டும். அதாவது முதல் கேள்வி, இந்த கேள்விக்கு இந்த உலகத்தினுடைய படைப்புல இந்த கேள்வியை கேட்கிறோம், இதுக்காக இறைவன் இதெல்லாம் செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்ற அந்த கேள்வியில இந்த கேள்விதான் வரும் பொழுது, இந்த கேள்விக்கு நம்ம ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது, why must the soul descend and reject that which is not in its own intrinsic nature? சரி, அப்படி படைத்த அந்த உண்மையை நாம் ஏன் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல், இல்லை இது நான் அல்ல அப்படின்னா ஒரு கற்றல் பாத்தீங்கன்னா படிக்கிறீங்க. இந்த எஜுகேஷன் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்கக்னைசிங், அதுல உள்ளுக்கு வந்து ஏதோ ஒரு இன்ட்ரின்சிக் நேச்சரை நம்ம உள்ளுக்கு கொண்டு வரும். எனக்கு ஒரு பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு, நான் ஏதோ பாக்குறேன், என்னால மாற முடியுது, ஆகுதல் உண்டு. அதனாலதான் நம்ம வந்து ஆத்மாவாக இருக்கின்றோம், ஒரு ஆகுதல் உடையவராக இருக்கின்றோம், ஒரு உயிர் பொருளாக இருக்கின்றோம். அசைவுகள், ஒரு உய்தல்,
ஒரு இலக்கு உடையவர்களாக, அதாவது ஒரு கோல் சீக்கிங்காக, நமக்கு வந்து ஒரு கோல் சீக்கிங் இருக்கு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிகமிங்னஸ் அப்படின்ற ஒரு இன்னொரு இன்ட்ரின்சிக் நேச்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்பம் வேண்டும். recognizing the impurity, இல்ல இது வேண்டாம். an alienation as a suffering, எனக்கு வேண்டாம். அப்ப in order to overcome the bondage, இது வேண்டாம். அப்ப and attain the bliss அப்படின்னு. அப்ப discernment and removal of ஒரு 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 condition, என்னோட conditioningல இருந்து நான் வெளியே வரணும்னு நான் துடிக்கிறேன். அப்ப இந்த உண்மை அங்க இருக்கு. இதை நான் பார்க்கிறேன். இது நிதர்சனம். அடுத்தது உயிர்களின் விளைவுக்கும் செயலுக்கும் உயிர்களே பொறுப்பு இருக்குது பாருங்க. இது இறைவனால் ஆக்கப்பட்டதுன்னா இறைவன் தான் பொறுப்பு இருக்கணும். ஆனா இறைவன் பொறுப்பு எடுக்கல. இந்த கர்மம் வினை அறிவு, why must souls themselves bear responsibility for their, அதாவது they are accountable for their own action. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் நீ தான் பொறுப்பு இருக்கணும் for their desires and action. அப்ப டாக்டரின் ஆஃப் கர்மா எங்கிருந்து ஃபார்ம் பண்ணுதுன்னா அது உயிர்களுக்கு கொடுக்கப்படுது. அப்ப உயிர்கள் இண்டிவிஜுவலி, அதாவது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஓன் ஐடென்டிட்டி இஸ் ஆல்ரெடி தேர். அப்ப அதுக்கு அந்த தனித்துவம் அங்கேயே கொடுக்கப்பட்டுருது. அப்ப கொடுக்கப்படுதுன்னா இல்ல கொடுக்கப்படுதா இல்ல அதுக்கு தானாகவே இருக்கின்ற ஒரு உண்மையா? இங்கதான் இந்த கேள்வியை வந்து நம்ம ஆழமாக புரிதலுக்கு கொண்டு வரும் பொழுது உயிர்கள் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு அப்படின்றத நம்மளால எளிமையா பிரிச்சிட முடியுது. இது ரெண்டையும் ஒன்றாக இணைக்க முடியாது. ஏன்னா உயிர்களை இறைவன் தானே படைத்து தானே இந்த பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையில உயிர்களை சிக்க வைத்து மீண்டும் அவருக்கே கொண்டு போறாருன்னா இது வந்து எப்படி இந்த உண்மையை விளக்குவது அப்படின்ற கேள்விகள் நமக்கு பல நிலைகள்ல வருது. அப்ப அடுத்த கேள்வி, ஏன் உடலோடு உலக பொருள் உணர்ச்சியில் வாழ வேண்டும்? இந்த உலக கொடுக்காம இருக்கலாம். நேரடியாகவே இப்ப ஒரு போதனை செய்யணும் அப்படின்னா என்னால உணர்த்த முடியும் அப்படின்னா உணர்த்திடலாம். நிலையாமை, மயக்கும், மாயும் மாயை, சடகாரண உட்பொருள், மாறா மெய்யறிவு, இதெல்லாம் ஏன்? அப்ப why must the soul live through bodily existence amid the changing world of material processes? அடுத்தது இந்த கேள்வி, experiencing the impermanence, இதுதான் delusions. ஏன் இந்த delusions impermanence logics வந்து நம்மள வந்து சிக்குது? delusions இருக்கு and the material causal principles நம்ம வந்து ரொம்ப டீப்பா சென்ஸ் பண்றோம். and ultimately realizing the immutable, அது உள்ளுக்கு தான் இன்னொரு உண்மையை பார்க்கிறோம். இந்த delusion impermanence இந்த நிலையில ultimately realizing the immutable truth through the genuine knowledge. the genuine knowledgeல வந்து அது எப்படி வந்து அந்த இதுல உண்மையாக இருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த கேள்வி நம்ம உள்ளத்துல இருக்கு. கடைசியா ஒரு கேள்வியோட நம்ம இன்றைக்கு பாடத்தை முடிச்சிருவோம். அதாவது அப்படியானால் இறைவன் ஏன் அதை நேரடியாக நிகழ்த்தாமல் மறை நின்று போதித்து உயிர்களே உணருமாறு செய்ய வேண்டும்? சரி, அப்போ நம்ம செய்யறோம். அடுத்த முக்கியமான கேள்வி, if this so, why does God not actualize this realization directly? அடுத்த கொஸ்டின், இப்ப இதெல்லாம் செய்ய முடியுற கடவுள் ஏன் நேரடியாக வரல? but instead teach from the concealment, allowing souls themselves to realize the truth அப்படின்னு கேள்வி வரும் பொழுது அந்த கேள்விக்கு இப்படிதான் பதிலே வருது. உயிர்களின் போதம் தம்முள் இருக்கும் மறைமலத்தை அறிந்து தன்னியல் இயற்கை மீள இறை சிவம் சாராததை தான் நீங்குவதா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் இங்க கேட்கிறோம். அதாவது மறைபோதம் திரை ஓதகம். இப்ப இதுல இருந்தா வருது, இஸ் த பர்பஸ் ஆஃப் த டிவைன் ஹிடன் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப ஏன் வந்து அது ஒரு ஹிடன் இன்ஸ்ட்ரக்ஷனா மாறணும்? அப்ப அதை வந்து நேரடியா கொடுக்க முடியாத ஒரு உண்மையா அப்படின்னா ஆமா, அப்படிதான் வருது. ஏன்னா நேரடியாக கொடுக்க உண்மைன்னா நேரடியா கொடுத்துடலாம். ஆனா அது அப்படி கொடுக்கப்படல. இது வந்து மறைமுகமாக தான் கொடுக்கப்படுது. ஏன்? அதாவது ஒரு ஹிடன் இன்ஸ்ட்ரக்ஷனா தான் அது மாறுது, மறைபோதமாக மாறுது. அப்ப that the soul should recognize, அங்கதான் வருது. அப்ப இத வந்து உயிர்களே அறியணும். உயிர்கள் வழியாக தான் இதை அறியணும். ஏன்னா உயிர்களே அது இது பண்ணணும். இது வந்து ஒருத்தர் கொடுத்துறது அல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என் நாலேஜ் இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்ப இறைவன் வந்து உடனே கொடுத்துடலாம் அந்த நாலேஜ். இப்ப நான் பண்றேன், இப்ப பாக்குறோம். இப்ப எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னா இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற இந்த இதை வந்து எடுத்து அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். அந்த மாதிரி செய்யல.
அப்ப அது ஏன் நடக்கல அப்படின்ற அந்த கேள்வியை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் இங்க. அது அப்படி அல்ல. அப்ப சோல் ஷுட் ரெக்கக்னைஸ், அதுதான் இங்கதான் வந்து தன்னை அறிதல்ன்ற அந்த கருத்து பாருங்க, மீண்டும் மீண்டும் அதே கனவு. அதனாலதான் வந்து தம் அத பாத்தீங்கன்னா, தம் உணர்வார், தம் உணர்வார், தம்மை உடைய, தன்னுணர்வார், தம்மை உடைய. அப்பனா தம்மை உணர்தல் அப்படின்ற அந்த ஒரு கருத்துல இருந்து அடுத்து அதுதான் வந்து மேற்கண்டார் பிடிச்சுக்கிறாரு. The soul should recognize the concealed impurity. அதுவே கண்டுபிடிக்கணும். ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு impurity. அந்த impurity இல்லாத ஒரு உண்மையை அங்க இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவன் வந்து அந்த இது வந்து impure அப்படின்னு முன்னுக்கு வந்து நான் சொல்ல முடியாது. அது நீனா பாரு, அது ஏன் வந்து impure, அது வந்து ஒரு impurity அங்க உங்ககிட்ட ஏன் வந்தது அப்படின்றத நீ பாரு. within itself நீனே கண்டுபிடி. உன்கிட்ட அது ஏன் இருக்கு அப்படின்றத கண்டுபிடி. அப்ப ரிமூவ் ஆல் தட் டஸ் நாட் பிலாங் டு இட்ஸ் இன்ட்ரின்சிக் நேச்சர். இது இல்ல அப்படின்னு. அப்பதான் பாருங்க, நேத்து 1ஆம் படிச்ச மாணவர் இல்ல இதுவரைக்கும் நான் தெரிந்தது இது, இதுக்கு பிறகு நான் கற்றுக்கொண்டது இது அப்படின்னு அந்த இன்ட்ரின்சிக் நேச்சரை அவங்களே அந்த வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு உயிரோட இன்ட்ரின்சிக் நேச்சரோட நம்ம போய் உள்ள போறோம். அப்போ ஒரு உயிரோடைய ஆழமான உண்மையை நம்ம வந்து உணர்த்துறாரு பாருங்க இறைவன். நீனே உன்னை பார்க்க முடியும் அப்படின்ற அந்த டிவைன், அதுதான் த டிவைன் சிவம் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டரா மாறுறாரு. அதனாலதான் இது வந்து சிவ ஞான போதம்னு சொல்றோம். and thereby returns to its original natural state. அப்ப அதனுடைய நீ இதுவரைக்கும் இல்ல. இப்ப வந்து சொல்லுவாங்க அனுமானுக்கு அவருடைய பலம் தெரியாது, அவருக்கு உணர்த்த அவர் தன்னுடைய பலத்தை உணர்ந்தார் அப்படின்றது போல இப்ப வந்து ஆசிரியர் கற்றுக் கொடுக்க ஒரு மாணவர் வந்து என்ன செய்யறாரு, எடுகேட் பண்ண ஓ ஐ எம் கேப்பபிள் ஆஃப் திஸ். அப்ப அவருக்கு வளர வளர அவருக்கே அவருடைய உண்மை தெரிய வருது. இல்லையே, நான் இதுக்கு முன்னாடி எனக்கு இது தெரியாமல் இருந்தது, நான் இப்பொழுது என்னை தெரிந்து கொண்டேன். அப்ப கற்றல் நடக்கிறது பாத்தீங்கன்னா இங்கதான் அது வருது. இதுதான் மறைபோதம், இதுதான் திரையோதகம் அப்படின்னு நம்ம மரபுல அதை சொல்றோம். அதுதான் துரோதகம் அப்படின்னு பின்னால போயிருச்சு. திரையோதகம்னா மறைத்து பாடம் நடத்துற அந்த முறை, ஹிடன் இன்ஸ்ட்ரக்ஷன். திரையோதகம் இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ த வீல் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த மெத்தடாலஜியை உருவாக்கி இருக்காங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா the agamic phenomenological scientifical empirical analysis ஒரு சாதாரணமான ஒரு ஆர்டினரி ஸ்கேல்ல விளக்கப்படுறதுல இஸ் அ வெரி இன்டெப்த் சயின்டிபிக் அப்ரோச்ல இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் சயின்ஸை உள்ள வச்சு, அதாவது த கன்சர்வேஷன், த ரூல் ஆஃப் கன்சர்வேஷனை வந்து முதல்ல பயன்படுத்தி அழியா பேனல் லா ஆஃப் கன்சர்வேஷன் சயின்ஸையும் இதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சு உலகத்துல உள்ள உண்மைகளை வந்து எங்கேயுமே கான்ட்ரடிக்ட் பண்ணாம இந்த உண்மையை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற வந்து ஒரு பெரிய மரபாக இந்த சைவ சித்தாந்த மரபு இருக்கிறத நம்ம இப்ப பாக்குறோம். ஆகவே நீங்க வந்து இதனுடைய உண்மையை புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய சைவ சித்தாந்தம்ன்றதை விட ஆகம மரபு அப்படின்ற அந்த ஒட்டுமொத்த அந்த உயிரினுடைய த சோல், the நீண்ட பயணம், the becomingness of the soul, the ascending of psyche அப்படின்ற இந்த ஹோல் ப்ராசஸே வந்து எவ்வளவு நுட்பமாக கட்டமைக்கப்படுகின்றது அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில ரொம்ப டீப்பான சயின்ஸ்ல விளக்க போறோம். ரொம்ப ஆழமான மாடர்ன் சயின்ஸோடய இதை இணைச்சு இந்த ஆய்வை வந்து ஒவ்வொன்றாக பிரிக்க போறோம். அந்த 3 கருத்துல தான். இஸ் இட் a soul is emergence property, அதாவது எமர்ஜென்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இது இது பிசிக்கல் சயின்ஸ் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அடிப்படையில பாக்குறதா, இல்ல நியூரோ சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சயின்ஸ்ல இருந்து வெளிப்படுறதா, இல்ல இறைவனால் படைக்கப்படுவதா, இல்ல அனாதியே இருப்பதா அப்படின்ற இந்த தெளிவை நாம் முதல்ல உருவாக்கி கொண்ட பிறகு இந்த தெளிவுக்கு பின்னே இருக்கக்கூடிய அந்த கருத்தை நாம் தேடுவது, அந்த மெய்ப்பு சுமை, the burden of proof நம்மால வந்து முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். ஏன் என்ற அந்த ஆய்வை நம்மால வந்து முழுமையாக தெரிந்து கொள்ள இதனுடைய ஒட்டுமொத்த பயன் எதுவாக இருக்கும் அப்படின்னா, நாம் எதுக்காக இருக்கின்றோம் மட்டும் தெரிந்து கொள்ள மாட்டோம், ஆனா என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த முழுமையான அறிவும் நமக்கு வந்து முழுமையா வந்துடும். நம்ம என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்தால் இதையெல்லாம் வந்து நம்மால் அடைய முடியும், தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய பாடத்தை நாம் இன்றையோடு இதோட ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். சிவா திருச்சிற்றம்பலம்.